ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஐபிஎல்லோட அஃபிஷியல் ரிட்டென்ஷன்ஸ், அப்புறம் வந்து ட்ரேடு, அதுக்கப்புறம் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட நம்ம கார்த்திக் வந்து இணைஞ்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் இந்த சேனல்ல வீடியோ வந்திருக்கோம். வீடியோ போறோம். ஆமா. ஓகே. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எந்த டீமை பத்தி பார்க்கலாம்? இந்த ரிட்டென்ஷன்ஸ், அப்புறம் ட்ரேடு, அதுக்கப்புறம் அவங்களோட ரிலீஸ். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி இதை பாத்துடலாமா? என்ன சொல்றீங்க? டிஃபெண்டிங் டிஃபெண்டிங் சாம்பியன் சாம்பியன்ஸ் அவங்க கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதாவது ஆர்சிபியோட ரிட்டென்ஷன்ஸ், ரிலீஸ், அப்புறம் வந்து அவங்களோட ட்ரேடு, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கார்த்தி, யார் யார் அவங்க ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க? அவங்க ரீடைன் பண்ண பிளேஸ் வந்து ஒன்னு நான் படிச்சிடுறேன். முதல் நேம் வந்து விராட் கோலி. அவங்க முதல் நேம் வந்து விராட் கோலி பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து 15 crores சேலரி கேப் இருக்குது அவருக்கு. அப்புறம் கேப்டன் ரஜத் பத்திதார் அவரையும் வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா அவர் ஒரு 5 crores தான். சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஆளுக்கு 5 crores தான். நம்ப முடியுதா? எல்லா என்னால அது டீம்லயும் நம்ப முடியல. 18 5 crores crores வந்து அதுதான் 5 crores வந்து என்னால நம்ப முடியல ஆக்சுவலா. ஒரு 10 crore இருந்தா கரெக்டா இருந்திருக்கலாம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லுங்க. அடுத்தது வந்து விக்கெட் கீப்பர் பேட்டரான ஃபில் சால்ட் அவரே ரீடைன் பண்ணிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் அவரை ரீடைன் பண்ணிருக்காங்க. குருணால் பாண்டியா அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர் அவரே ரீடைன் பண்ணிருக்காங்க. ஜாஷ் ஹேசல்வுட் அவங்களோட பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர் அவரே ரீடைன் பண்ணிருக்காங்க. டிம் டேவிட் இப்பெல்லாம் பாத்துருக்கீங்களா? டிம் டேவிடோட கேம் இப்பெல்லாம் பயங்கரமா ஆயிடுச்சு. பழைய டிம் டேவிட் மாதிரி இல்ல, புது டிம் டேவிட். அதான் அந்த மேட்ச் நான் பார்த்தேன். அவரையும் ரீடைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஜிதேஷ் சர்மா அவரையும் ரீடைன் பண்ணிருக்காங்க. கரண்ட் இந்தியன் செட்டப்ல இருக்காரு, T20 டீம்ல இருக்காரு, ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இப்ப. அப்புறம் ரொமேரியோ ஷெஃபர்ட் ஆண்ட்ரே ரசலோட ஒரு ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லலாம். இப்போதைக்கு கரண்டா அவரு தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு 2020 கிரிக்கெட். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பத்திரானாவோட அவர் அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பால் போடுறவரு நுவான் துஷாரா ஒருத்தர் இருக்காரு. அடுத்தது புவனேஷ்குமார் புவி ரீடைன் பண்ணிட்டாங்க. எஸ் தயாலு ரீடைன் பண்ணிருக்காங்க. ஜேக்கப் பெத்தல், சுயாஷ் சர்மா, ஸ்வப்னில் சிங், ரசிக் தார், அபிநந்தன் சிங், இதுதான் இவங்களோட ரீடைன் லிஸ்ட். ட்ரேட் யாரையும் பண்ணல. ட்ரேட் யாரையும் பண்ணல. ஏன்னா இவங்க சாம்பியன், எங்களுக்கு யாரும் வேணாம், நாங்களும் யாரும் தர மாட்டோம் உங்களுக்கு, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஓகே, ரிலீஸ் லிஸ்ட் பார்த்துட்டு இவங்களை பத்தி பேசலாம். ஓகே, இவங்க கம்மியா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சாம்பியன்ஷிப் சைடுனால இது எக்ஸ்பெக்டட் தான். இவங்க ரிலீஸ் பாத்தீங்கன்னா மேஜரா அரசல் புரசலா வந்தது பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் தான் பெரிய பிளேயரா விடுவாங்க. சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன் தான் வந்து பெரிய பிளேயரா விட்டுருக்காங்க. 8 crores கிட்ட அவரை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் லுங்கி இங்கிடி, பிளஸிங் முசர்பானி, அவர் ஜிம்பாப்வே பிளேயர், உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, பார்த்தது இல்லப்பா. அவரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் மயங்க் அகர்வால் விட்டுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து கொஞ்சம் நல்லதா ஆடினாரு, அது என்னன்னு தெரியல. அப்புறம் சக்காரியான்னு ஒருத்தர் விட்டுருக்காங்க, ஸ்வஸ்திக் சக்காரியா. அப்புறம் டிம் சைஃபோர்ட் மேபி வச்சிருந்துருக்கலாமோன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல T20 பேட்ஸ்மேன், எல்லா லீக்லயும் சூப்பரா ஆடுறாரு, அரௌண்ட் த குளோப் நல்லா ஆடுறாரு. பட் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் இல்ல, ரீடைன் பண்ணிருக்கலாம். சப்போஸ் ஃபில் சால்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஏதோ டிப் ஆயிடுச்சோ இல்ல இன்ஜுரினா அவரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைக் டு லைக் அவரும் விக்கெட் கீப்பர் பேட்டர் தான். எனக்கு என்னமோ வேற யாரையும் அவங்க எதிர்பார்த்துதான் டிம் ஷெஃபர்ட்டை விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த வேற ஒருத்தர் ஆக்ஷன்ல யாரு வருவாங்க விக்கெட் கீப்பர்? நிறைய பேர் இருக்காங்க, அது நம்ம பார்க்கலாம், இந்த வீடியோலயே கண்டினியூஸா பார்க்கலாம். அதுக்கப்புறம் மனோஜ் பண்டிகே, மோஹித் ராத்தி. மோஸ்டா இவங்க பெரிய பிளேயர் ரீட் பண்ணிருக்குன்னா லைம் லிவிங்ஸ்டன் சொல்லலாம், லுங்கி இங்கிடி ஓரளவுக்கு சொல்லலாம், டிம் சைஃபர்ட், இந்த 3 பேர் தான். இதுக்கு எப்படி அவங்க ஃபில்அப் பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுதான் இவங்களோட ஆப்ஷனும் பெருசா வந்து நம்ம இதுல பார்க்க முடியாது. ஆப்ஷன்ல இவங்களுக்கு சொல்ல பட் டீசென்டான பர்ஸ் வச்சிருக்காங்க ஓரளவுக்கு. ஒரு 8 பிளேயர்ஸ் அவங்க இன்னும் எடுக்கணும் அவங்க ஸ்குவாட ஃபில் அப் பண்றதுல.
அவுட் ஆஃப் 25ல இப்ப அவங்க வந்து 17 வச்சிருக்காங்க. 17. 8 வந்து ஃபில் அவங்க பர்ஸ் வேல்யூ வந்து 16 crores 40 lakhs. ஆமா 16 crore 40 lakhs அவங்களோட டோட்டல் பர்ஸ். ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்ட் தான். ஏன்னா ஏசல்வுட்டுக்கு பேக்கப் வேணும். ஃபில் சால்ட், அப்புறம் ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. பட் அவரையும் ஓப்பனரா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படும் இவங்களுக்கு. ஏசல்வுட் இல்லைன்னா இன்னொருத்தர் தேவைப்படும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆமா, அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆமா. இதுதான் ராயல் சேலஞ்சர்ஸோட ஒரு ஃபைனல் இது ஆக்ஷனுக்கு முன்னாடி இவங்களோட இதுதான் இவங்க பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸஸ் தான். ட்ரேட் ரிலீஸ் இவங்களுக்கு. ஓகே, ஆர்சிபி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேகேஆர் பத்தி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்தாங்க. அதான் ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் கொடுத்தாங்க கேகேஆர். அவங்கள பத்தி செகண்ட் பார்த்துடலாம். சரி, ஓகே. கேகேஆர் சொல்லிட்டீங்க. கேகேஆர் சொன்னோடனே அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப டஃப்பான டிசிஷன் ஒன்னு எடுத்திருக்காங்க. அதை நம்ம கடைசியா சொல்லுவோம். முதல்ல அவங்களோட ரீடைன்டு பிளேயர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க அப்படி. ஓகே, முதல்ல அவங்களோட ரீடைன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை ரீடைன் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படியோ நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து மை காட், கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரா? அவர் பஞ்சாப்ல. இது கொஞ்சம் மாற்றமா இருக்கு. அதேதான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. சுனில் நரைன் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. ரிங்கு சிங், ராமன் பவல், அவரும் நல்ல பிளேயர். கேள்விப்பட்டீங்க ராமன் பவல்? பாத்திருக்கேன் அவர் மேட்சஸ்லாம். நல்ல ஒரு டாலான ஒரு பிளாக் பிளேயர், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். நல்ல பவர் ஹிட்டர். அவரு ரீடைன் பண்ணிருக்காங்க. அதான் சர்ப்ரைஸா இருக்கு. குவிண்டன் டிகாக் விட்டாங்க. இப்பதான் ஃபார்முக்கு வந்தாரு. இன்டர்நேஷனல் டீம்ல ரீசெண்டா வந்தாரு. அவரு இது பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. ராமன் பவல் வச்சிருக்காங்க. உம்ரான் மலிக்கு சர்ப்ரைஸ் ஆயிடும். கிரிக்கெட்டே ஆடுறது இல்ல, அவரை ரீடைன் பண்ணிருக்காங்க. எப்படின்னு தெரியல அது. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அவர் வந்து ஆப்வியஸ் சாய்ஸ் தான். ஏன்னா டைட்டில் ஜெயிக்கும் போது அவரு தான் அந்த டீமுக்கு மெயின் பிளேயரா இருந்தாரு, அலாங் வித் சுனில் நரேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு வார் காஸ் அப்படின்னு கூப்பிடுற மணிஷ் பாண்டே ரொம்ப வருஷமா அந்த டீமோட இருக்காரு. அது உண்மைதான். மணிஷ் பாண்டே அவரை வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. கம்பீர் இல்லைனாலும் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர், கரண்ட் கேப்டன் அஜிங்கிய ராணே இருக்காரு. அவரையும் ரீடைன் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சேன், பட் ரீடைன் பண்ணிருக்காங்க. கேப்டன் வேற யாரும் இல்ல. நம்ம 5 crores கேப்டன், இங்க 1 crore கேப்டன் அவரு. அது சொல்றியா? அது உண்மைதான். கேப்டன்ஸ் பயங்கரமா இருக்காங்க. எல்லா கேப்டன்ஸும் கம்மி ரேட்டுக்கு இருக்காங்க. பட் சிஎஸ்கே கேப்டன் தான் 18 crores இருக்காரு. அதே மாதிரி நிறைய கேப்டன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஹர்ஷித் ராணா ரீடைன் பண்ணிருக்காங்க. கரண்ட் இந்தியன் கம்பீரோட ஃபேவரட் அவரு. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க எல்லாருமே. கம்பீரோட பாய் ஃப்ரெண்ட். இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரே ரசலோட பொசிஷன்ல வந்து அவருக்கு பேட்டிங் கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவரோட ஷூஸ ஃபில் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. கம்பீர் இல்லைனாலும் அத ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து அனுகுல் ராய் என்ற பிளேயர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அவர் மும்பைக்கு கூட விளையாடி இருக்காரு. ரமன்தீப் சிங் இருக்காரு. அன்கிரீஷ் ரகுவன்ஷி, அவரும் ஒரு நல்ல பேட்டர். வைபவ் அரோரா, அவரையும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி மாதிரி ட்ரேட்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகல. கேட்டு பார்த்தாங்க கேஎல் ராகுல டிசி கிட்ட இருந்து. ஆனா அது வந்து இல்ல, நாங்க தரமாட்டோம் அப்படின்ட்டு டிசி ஸ்டாண்ட் பண்ணதால ட்ரேட் எதுவுமே நடக்கல. நடக்கிறதா இருந்தா வெங்கடேஷ் ஒரு ஆளை விட்டுட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆமா, அந்த பிளேயர் யாரு நீங்களே சொல்லிடுங்க. மயங்க் மார்க்கண்டே. அது மும்பை வந்து அவங்க நினைச்சா அவங்க தொட்டா தூக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஹர்திக் பாண்டியாவை தூக்குனாங்க, ரோஹித் சர்மாவை உட்கார வச்சாங்க. அதேதான், சேம் கான்செப்ட்.
அதான் அவர் ஆக்சுவலி 2000 மும்பை பண்ணதுல ஒரு சர்ப்ரைஸ், எனக்கே அது சர்ப்ரைஸா இருந்தது. மும்பை ஸ்குவாட் பார்க்கும்போது சொல்றேன். சரி ஓகே. மயங்க் மார்க்கண்டே மட்டும் ட்ரேட் பண்ணிருக்காங்க. வேற எந்த இவங்க பிளேயர்ஸ் எதுவும் உள்ள எடுத்துட்டு வரல, வெளியில தான் விட்டுருக்காங்க. மயங்க் மார்க்கண்டே சரி எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து நரேன் அப்புறம் வருண் சக்கரவர்த்திலாம் இருக்கனால சரி எதுக்கு மயங்க் மார்க்கண்டே ஒரு பெஞ்ச் வாங்குறது தானே அப்படின்ட்டு விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்க ஐடியா. சோ இவங்களோட பர்ஸ் சொன்னா பகீர்னு ஆயிடும். இது வரைக்கும் மினி ஆக்ஷன்ல இவ்வளவு பர்ஸ் நான் பார்த்ததே இல்லை ஐபிஎல் ஹிஸ்டரியிலே. 64 crores 30 lakhs. மை காட், இது ஏதோ மெகா ஆக்ஷன் பர்ஸ் மாதிரி இருக்கு. இத பார்த்தா எனக்கு அவங்க பெரிய பிளேயர்லாம் வெளியே விட்டுருக்காங்க, அதையும் சொல்றீங்க. 2 ரிலீஸ்டு பிளேயர்ஸ் இருக்கு. அந்த ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட்லாம் சொல்றேன், அது கேளுங்க. அது முதல் பிளேயர் வந்து ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல் எப்படி விட்டான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அந்த டீமோட ரொம்ப வருஷமா இருக்கு. 2012ல இருந்து நிறைய சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு 3 சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே இருந்திருக்காரு. ஆனா எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஆனா டஃப்பான கால் தான். ஆனா மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 12 crores அவரு வச்சிருக்காரு அவரோட சேலரி கேப். சோ ரிலீஸ் பண்ணிட்டு கம்மி பிரைஸ்க்கு எடுத்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பிக் சர்ப்ரைஸ் ரிலீஸ்ட் லிஸ்ட்ல. அவர் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் உங்களுக்கு வந்து ப்ராபபிள் லிஸ்ட் தான். ஏன்னா அவ்வளவு கோர்ஸ் போயிட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணல வேற. அதுக்கு முந்தின வருஷம் சாம்பியன் அடிக்கும் போது செமிஃபைனல் ஃபைனல்லாம் நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. போன வருஷம் டீமும் சரியா பண்ணல. அவர் மட்டுமே போன வருஷம் 23 crores. அதனால பர்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அதனாலே இவங்களுக்கு வந்து பர்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆக்சுவலி 23.75 crores. 23.75 அந்த சேலரி கேப். ஸோ இவங்க 2 பேரை ரிலீஸ் பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 32-35 odd crores வந்துச்சு. மீதி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரிலீஸ்ட் பண்ணிருக்காங்க. அது சொல்றேன். குவிண்டன் டிகாக் பண்ணிருக்காங்க. மொயின் அலி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி மொயின் அலி வந்து அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் கிரிக்கெட் எதுவும் இருக்குமான்னு தெரியல. மேபி அதர் லீக்ஸ் ஆடுறாரு. ஐபிஎல் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ஸ் விளையாட மாட்டாரு. சிபிஎல் பாத்துருக்கேன் விளையாடுற 100 விளையாடுறாரு. ஆனா ஐபிஎல் கஷ்டம். இதுக்கப்புறம் மொயின் அலிக்கு. அப்புறம் ஆண்ட்ரிக் நாக்கியா அவர் ஒரு 4 crores அவரே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படல ஆக்சுவலி. அவர் போலிங் போட்டு ரன்னு தான் போகுது கேகேஆர்ல, அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்குன்னு ஃபாஸ்டா இறக்குனா ரன் அடிச்சுட்டாங்க. இதுதான் இவங்க ரிலீஸ்ட் லிஸ்ட். வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல் இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணதுல இவங்களோட பர்ஸ் வந்து ஹெவியா வந்துச்சு திருப்பி. இவங்களுக்கு ஆக்ஷன்ல நிறைய வேலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு குரோர்ஸ் வச்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? இவரு க்ளோஸ் வச்சிருக்கிறது பெரிய பிளேயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா இவங்க கியூடிகே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ரீசெண்டா தான் இன்டர்நேஷனல் டீமுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணாரு குவிண்டன் டிகாக். ஓடிஐ சீரீஸ்லாம் விளையாண்டாரு. பாகிஸ்தானுக்கு நல்லா பண்ணாரு. ஓரளவுக்கு ஃபார்ம்ல வந்த மாதிரி தெரிஞ்சது. தெரியல, மேபி அவங்க கன்சிடர் பண்ண வேணாம்னு நினைக்கி வேற யாரா ஓபனர் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களா தெரியல. மேபி இங்கிலீஷ் பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் பிளேயர்ஸ் நிறைய பேர் 100 நிறைய பிளேயர்ஸ் வராங்க. பவர் பிளேயர்ஸ் பர்சோ ஹெவியா இருக்கு, வாங்கலாம், நிறைய பேர் வாங்கலாம். அதான் நினைக்கிறேன் அவங்க. அதனால சரி மூவ் ஆன் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்காங்க குவிண்டன் டிகாக்கு. இதுதான் வந்து கேகேஆரோட இது. இவங்களுக்கு ஆக்ஷன்ல பெரிய வேலை இருக்கு. எப்படி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப் பத்தி சொல்லவா சின்னதா? அவங்க புதுசா மாத்திருக்காங்க. சொல்லுங்க. ஹெட் கோச் வந்து இப்ப ஆல்ரெடி அவர் அசிஸ்டன்ட் கோச்சா தான் இருந்தாரு. அவங்க கப்பு வின் பண்ணும்போது 2024ல அபிஷேக் நாயர் தான் இப்ப ஹெட் கோச். அவர் இந்தியாவுக்கு கூட அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரோட ஜாப் போயிடுச்சு. இப்போ வந்து கேகேஆரோட ஹெட் கோச். அசிஸ்டன்ட் கோச் பாத்தீங்கன்னா எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் ஷேன் வாட்சன் அவர் அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கேள்விப்பட்டேன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன் நான் கேகேஆரோடது. அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து டிஜே பிராவோ வச்சிருக்காங்க. பிராவோ வந்து கேகேஆர் ஃபேமிலி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவுலிங் கோச்சா இப்ப புதுசா ஒரு அபிஷியல் அப்டேட்னா டிம் சவுத்தி அவர் வந்து பவுலிங் கோச்சா இருக்காரு இப்போதைக்கு கரண்டா.
பரவாயில்ல, ஸ்மார்ட் மூவ் கேகேஆர். கேகேஆர் மேபி இந்த ஆக்ஷன் ஸ்மார்ட்டா பண்ணாங்கன்னா இருக்கு. ஆனா அவங்களுக்கு நிறைய டிராபேக்ஸ் இருக்கும் இந்த ஆக்ஷன்ல. பர்ஸ் ஹெவியா இருக்கனால நிறைய டீம்ஸ் வந்து எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல அவங்களுக்கு எதிரா. அதாவது அந்த நம்பர்ஸ் விடாம இருந்தா நல்லது பெரிய பிளேயருக்கு. அப்பதான் கேகேஆருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப அவங்க விட்ட 2 ரிலீஸ் பிளேயர்ஸ் எடுக்கதான் முயற்சி பண்ணுவாங்க மோஸ்டா. ஆண்ட்ரே ரசல் சரி, வெங்கடேஷ் ஐயரும் சரி, ஏதாவது ஒரு பிளேயர் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எடுத்தாலும். உங்க எனக்கு தாட்ஸ்? தெரிஞ்ச ஆண்ட்ரே ரசல் கஷ்டம்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயருக்கு இப்ப போவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெங்கடேஷ் ஐயருக்கு மேபி ஒரு 12 crore 8 crore ஷோரா போவாங்க, கம்மியா எடுக்க பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இதான் கேகேஆர் பத்தி சம பண்ணணும்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட 64.30 crores இருக்குது. இவங்க தான் ஆக்ஷனுக்கு ஒரு நல்ல ஜமீன்தாரா வர போறாங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்க. வாழ்ந்து கட்ட ஜமீன்தாரா ஆகாம இருந்தா சரிதான். ஆல்ரெடி 3 டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி பில்டு பண்ணி ஏதாவது பண்ணுவாங்களா பார்க்கலாம் 2026 ஐபிஎல்க்கு. வேற இவங்க எதுவும் பண்ணல. இதுதான் இவங்களோட ரிலீஸ்ட் ரீடைன்டு அண்ட் அவங்களோட ட்ரேட் டீடைல்ஸ். வேற அடுத்து எந்த டீம் பார்க்கலாம் சொல்லுங்க. அவ்வளவுதான், நம்ம பஞ்சாப் போயிடலாம். ஃபைனல் டஃபஸ்ட் ஃபைனல். ஓகே, பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 ரன்ல தான் அந்த இது போச்சு. அதை எப்படி ஃபில் பண்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் 2026ல. ஓகே, அவங்களோட ரீடைன் லிஸ்ட் சொல்லுவா முதல்ல. சொல்லுங்க. ஓகே, கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த டீம்ல தான் இருக்காரு முதல்ல. இந்த டீம்ல தான் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. அவரு ரீடைன் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் கொஞ்சம் மாறிடுச்சு நம்ம பிடிஎஃப். அப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க. இதுதான் சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் போன வருஷம் ஏதாவது நல்லா பண்ண மாதிரி தெரிஞ்சது பஞ்சாப்க்கு. இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல, வாய்ப்பும் கிடைக்கல. ஃபைனல்ஸ்ல கூட ஒரு கிடைக்கல. ஒரு 4 ஒரு 6 அடிச்சாரு ஃபைனல்ல. அதுக்கப்புறம் புவனேஷ்குமார் அவுட் ஆயிட்டாரு. ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலி அந்த மேட்ச். இன்னும் ஒரு 2 பால் சர்வே பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. சோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஸ்ரேயஸ் 2 பேரும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க கேப்டன். அப்புறம் பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷதீப் அவரே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. செகல், லாக்கி ஃபெர்கூசன் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சர்ப்ரைஸ்ட். லாக்கி ஃபெர்கூசன் பாதி நேரம் இன்ஜுரியிலே தான் இருக்காரு ஐபிஎல் வந்தாலே. அதுவும் சர்ப்ரைஸ்ட். மார்க்கோ யான்சன் குட் பிக். அது அவரு ரீடைன் பண்ணது நல்லது. ஏன்னா ஆக்ஷன்ல போட்ட கிடைக்கிறது கஷ்டம் திருப்பி. ஒமர் சாய் அவரையும் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஆப்கான் ஆல்ரவுண்டர் ஒமர் சாய். பிரக்சிம்ரன் சிங் அவரையும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அவர் யங் விக்கெட் கீப்பர்னால இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜே அதான். ஓப்பனர் அண்ட் டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பரா வந்ததுனால இது. ஹர்ப்ரீத் பிரார், சஷாங்க் சிங் அவர் தான் அந்த ஒரு 6 அடிக்க முடியல. அடிச்சிருந்தாருன்னா ஓவர் நைட் ஹீரோ ஆயிருக்கலாம் பஞ்சாபுக்கு. நூலிழிவு லக் வந்து ஆர்சிபி பக்கம் இருந்ததுனால போயிடுச்சு. நேஹல் வதேராவை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அதுவும் சர்ப்ரைஸ்ட். அவர் போன சீசன் கொஞ்சம் டோர்னமெண்ட் எண்ட்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சது. பட் இருந்தாலும் ரிட்டைன் பண்ணி ஸ்டார்டிங்ல நல்லா ஆடிட்டு இருந்தாரு. எண்ட்ல தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிச்சு. ஃபைனல்ஸ்ல ஆக்சுவலி ஒரு 12 பால்ஸ்ல 4 or 8 ரன்ஸ் அடிப்பாரு. அதுதான் அவங்களை காசு பண்ணுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா மீதி எல்லாருமே ஃபாஸ்டா தான் ஆடினாங்க. நானும் அந்த மேட்ச்ல வதேரா நின்றுக்கலான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் நின்று இருந்தா ஒரு வேளை ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு ரன்னும் அடிக்காத விக்கெட்டையும் பாதகமாக்கிட்டார் டீமுக்கு. சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முஷீர் கான் அவரு ரிட்டைன் பண்ணிருக்காங்க. பிரியான் ஷாரியா அவரை ஆப்வியஸ்லி இது ஆப்வியஸ் சாய்ஸ் ரிட்டைன் பண்றது. விட்டா நிறைய டீம் போட்டி. என்னோட ஃபேவரட் பஞ்சாப்ல. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா மாதிரி வந்துட்டு இருக்காரு அவரும். அந்த பவர் ஹிட்டிங்ல சொல்றேன். பவர் பிளேல பேட்டிங்க்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஹையா வச்சிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவன், கரண்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா கூட ஒரு 5 மேட்ச் சீரிஸ் ஆடினாரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பட் கரண்ட் டீம்ல இருக்காரு இன்டர்நேஷனல் பிளேயர்ல. அவரை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியா அவின்ஷ்,
சுயான் ஷெக்டே, சின்ன சின்ன பிளேஸ் ரீட்டைன் பண்ண விஷ்ணு வினோட், வைஷாக் விஜயகுமார், இதுதான் இவங்களோட ரீட்டைன் லிஸ்ட். நல்லாதான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரீட்டைன்ஷன் பொறுத்த வரைக்கும். இவங்களோட ட்ரேடு அப்புறம் ரிலீஸ்ட் எதுவும் இதுல பண்ணல. வந்து எதுவுமே பண்ணல ட்ரேட் இது எதுவும் வரைக்கும். அது பண்ணல. ஆர்சிபி மாதிரியே தான். எதுவுமே இவங்க பண்ணல, விட்டாங்க. அடுத்து இவங்களோட ரிலீஸ்ட் பாத்துலாமா? சொல்லுங்க. அதுல வந்து ரெண்டு நேம்ல ஒரு நேம் தான் எனக்கு சர்ப்ரைஸ். இன்னொன்னு சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. கிளென் மேக்ஸ்வெல் விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா போன சீசன் ஒண்ணுமே பண்ணல. நடுவுல இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. அப்புறமா வந்து வேற யாரோ விளையாட வச்சிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு தெரியல. ஜாஷ் இங்கிலீஷ் விட்டு தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் நல்ல T20 பேட்டர். இப்ப அவர் வெளியே வந்ததுனால பஞ்சாப் எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்களா? எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு SRH இல்ல CSK ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டீமுக்கும் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தேவையில்ல. ஜாஷ் இங்கிலீஷ் மேபி KKR கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் தேவை ஒரு ஓபனர். ஓபனிங் கூட ஆடலாம் அவரு. எந்த தைரியத்துல விட்டாங்கன்னு பட் எனக்கு தெரிஞ்சு ஐயா போயிருவாருன்னு நினைக்கிறேன். ஒரு 12 crores வரையும் போவாருன்னு நினைக்கிறேன். ஜாஷ் இங்கிலீஷ்க்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பரும் இருப்பாரு, டாப் ஆர்டர் பிளேயர் வேற அவரு. சஞ்சு சாம்சன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 8 to 10 crores இல்ல 12 crores வரையும் போவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் ஜாஷ் இங்கிலீஷ் தான் ஒரு சர்ப்ரைஸ். மேக்ஸ்வெல் விட்டுருவாங்கன்னு தெரியும். அண்ட் ஆரன் ஹார்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆரன் ஹார்டியும் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. கைல் ஜேமிசன் விட்டுருக்காங்க. அது என்ன நினைக்கிறீங்க? கைல் ஜேமிசன் நல்லா தான் பண்ணாரு. எதுவும் தப்பு பண்ண மாதிரி தெரியல. நல்லா தான் போட்டாரு ஃபைனல்ஸ் கூட. நல்லா பண்ணாரு. ஆனா வந்து இன்ஜுரின்னு போயிருவாருன்னு பயத்துல விட்டுருப்பாங்களோ என்னமோ. 1 crore தான். நல்ல டால் பவுலர். நல்லா பண்ணாரு. இல்ல இன்ஜுரின்னு போயிருவாரோன்னு பயத்துல விட்டுருப்பாங்க. பட் லாக்கி ஃபெர்கூசன் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. எப்படி கைல் ஜேமிசனை வெளியே விட்டாங்கன்னு தான் எனக்கு அந்த டவுட் தான் வருது. அது என்ன உண்மைதான். அடுத்தது பாத்தீங்கன்னா குல்தீப் சென், எக்ஸ் ராஜஸ்தான் பிளேயர். ராஜஸ்தான் நல்லா பண்ணாரு. இங்க வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல எதுவுமே. அப்புறம் பிரவீன் துபேன்னு ஒரு லெக் ஸ்பின்னர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இவங்களோட ரிலீஸ்ட் லிஸ்ட். இவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 11.50. ஆமா, இதுதான் இருக்கு. 6 ஸ்லாட் இன்னும் இருக்கு இவங்களுக்கு ஆக்ஷன்ல போனோம்னா. மேபி வந்து ஸ்மால் பிளேயர்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஒரே ஒரு பிக் பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணலாம். பட் கிடைக்குமான்னு தெரியல. மேபி ஏதாவது ஒரு பேஸ் பிரைஸ்ல ஜாஷ் இங்கிலீஷ் போவாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்லாட் இருக்குல்ல, 6 ஸ்லாட். ஆமா, 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் எடுக்கலாம் அவங்களுக்கு இன்னும் அவைலபிள். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். யாரு? குஜராத் டைட்டன்ஸா எம்ஐயா? குஜராத் டைட்டன்ஸே போயிடுவோம். எம்ஐ லாஸ்ட்ல நீங்க சொல்லுங்க. அவங்க பத்தி பேசுறது நிறைய இருக்கு. சைலண்டா வேலை பார்த்துட்டு குஜராத் தமிழன்ஸ் போயிடலாம். ஓகே, அவங்களோட ரீடைன்ட் லிஸ்ட் நான் படிச்சிடுறேன். அதை வச்சு உங்க தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்ணிருக்காங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்ட்டு. என்ன கேட்டா அவங்க ரிலீஸ் பெருசா வந்து பெரிய பிளேயர் எதுவும் பண்ணல. அது வரையும் நல்லதுதான். ரிலீஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்ட் இல்ல, இருந்தாலும் ஒரு 4-5 லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, ரீடைன்ட் சொல்லிடுறேன். கேப்டன் சுப்மன் கில் ரீடைன் பண்ணிருக்காங்க. ரஷீத் கான் அண்ட் சாய் சுதர்ஷன் ரீடைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஷாருக் கான், ககிசோ ரபாடா, ஜாஸ் பட்லர், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர், வேற யாரு பண்ணிருக்காங்க? ஐயா லிஸ்ட் தப்பா இருக்கு. தெரிஞ்ச வரையும் சொல்லு. ஓகே, அதுக்கடுத்து நான் பார்த்த வரைக்கும் இஷாந்த் சர்மா ரீடைன் பண்ணியிருந்தாங்க. இஷாந்த் சர்மா, ராகுல் டெவாட்டியா, சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ். நான் நினைச்சேன் கிளென் பிலிப்ஸ் ஆக்ஷன் வருவான்ட்டு, பார்த்தா ரீடைன் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துட்டாங்க. ரீடைன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேற எது பிளேயர்ஸும் இவங்க ரிட்டைன் பண்ணல. இவ்வளவுதான் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. தெரிஞ்ச லிஸ்ட் இவ்வளவுதான். இதுல மெயின் பிளேயர்ஸ் மோஹித் சர்மா, முகமது சிராஜ்,
இவங்கலாம் பழைய பிளேயர்ஸ் ரிலீஸ்ட். இவங்கலாம் வேற டீம். இது ராங் லிஸ்ட். ஓகேவா? அது நான் எனக்கு லிஸ்டே தெரிஞ்ச கேவலமா போயிடுச்சு. பிரசித் கிருஷ்ணா அப்புறம் வந்து முகமது சிராஜ் இவங்களோட பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ரஷீத் கானை வெளியே விடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வரல வெளியில. இதுதான் இவங்க ரீடென்ஷன். ரொம்ப பெருசா ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல. ரிலீஸ் லிஸ்ட் சொல்றேன், அது கேளுங்க. சொல்லிட்டு ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஷெரீஃப் அண்ட் ருத்தர்ஃபோர்ட வந்து எம்ஐக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. அது எந்த தைரியத்துல பண்ணாங்கன்னு தெரியல. நல்லாதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல. சைலண்டா மும்பை வந்தாங்க, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் ஆல் கேஷ் டீல். அதான் பிரச்சனையே. பிளேயர் வாங்கிட்டு மும்பை கிட்ட இப்ப சப்போஸ் நீங்க மிச்சல் சாந்தர் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் கொடுத்துறேன்னு வாங்கிட்டு தான் அவ்வளோ ஓகே, ஃபேர் அது டீலா பண்ணவே இல்லையே. பண்ணவே இல்லையே. ஆல் கேஷ் டீல்னு ஒன்னொன்னே மும்பைக்கு தாராவத்துக்கு அப்படிதான் ஹார்திக் பாண்டியாவும் கொடுத்தாங்க. அது தெரியல நம்மளுக்கு தான். ஹார்திக் பாண்டியா அப்படிதான் கேட்டவொடனே ஓகே சார் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, தாராவத்துக்கு. நீங்க நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணவே வேணாம். அதுதான் அந்த மாதிரி ஷெரீஃப் அண்ட் ருத்தர்ஃபோர்ட விட்டாங்க. அவர் 2020 மும்பை கப் அடிக்கும் போது லாஸ்டா அந்த டீம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க கப்பே அடிக்கல. இந்த வாட்டி போயிருக்காரு, பாப்போம் எப்படி அவங்களோட இது இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து ஜெரால் கோட்ஸி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தஷுன் ஷனகா, கரீம் ஜெனத், மஹிபால் லம்ரோர், குல்வந்த் கெஜ்ரோலியா, இதுதான் இவங்களோட ரிலீஸ் லிஸ்ட். பெரிய சர்ப்ரைஸ்னா ஷெரீஃப் அண்ட் ருத்தர்ஃபோர்ட ட்ரேடு பண்ணதுதான்ப்பா. வேற எதுவுமே இல்லை இதுல, இந்த டீம்ல. மீதி எல்லாமே ஆபியஸ். பெருசா யாரும் இல்ல. ஜெரால் கோட்ஸி வந்து ஐபிஎல் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவரு எஸ்ஏ லீக்ல பண்றாரு. பட் இந்த லீக்ல ஐபிஎல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். மும்பைக்கும் ஆடி இருக்காரு, இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இவங்க ஸ்குவாடு. இவங்க எப்படி ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்களா இல்ல இன்னும் பெட்டரா பண்ணிருந்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு ஜிடி வந்து ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்க. பெரிய பிளேயர் எதுவும் ரிலீஸ் பண்ணல. எல்லா பெரிய பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க. ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு மிஸ் தான். பட் ஆனா வந்து அவங்க வேற ஏதோ பெரிய பிளேயர் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷனக்கா வந்து எந்த டீம் எடுக்க போறாங்கன்னு நான் ஈகரா வெயிட் பண்றேன். ஹேண்டி பேட்டர், ஃபினிஷிங் சப்போஸ் ஏதாவது தேவைன்னா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் ஒரு ஓவர் போலிங் போடுவாரு, ரொம்ப டீசென்ட் சொல்லலாம் போலிங். இருந்தாலும் சிவம் துபே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டீம் எடுத்தாங்கன்னா. பேட்டிங் நல்லா ஆடுவாரு. பேட்டிங் ஃபினிஷிங் சிஎஸ்கே தெரியல. ஆனா அவர் கம்மி ரேட்டுக்கு சப்போஸ் யாரும் கிடைக்கலன்னா அவர் தான் போய் ஆகணும், ஒரு வழி இல்ல. பிளேயர்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட்னா அவங்க தான் போவாங்க. இவங்களோட அவங்களோட பஸ் அமௌண்ட் வந்து 12.9 lakhs, அதாவது 12 crore 90 lakhs. டீசென்ட் அமௌண்ட் தான். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுக்கணும். 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். அமௌண்ட் கம்மியா இருக்கு ஓவர்சீஸ் பிளேயர்னா. இப்ப பேஸ் பிரைஸ்ல நியூசிலாந்து பிளேயர்ஸ் மேபி ட்ரை பண்ணலாம். பேஸ் பிளேயர்ஸ் வரணும்னா, இல்ல சவுத் ஆப்பிரிக்கன் பேசஸ் ஏதாவது ட்ரை பண்ணா மேபி ரபாடாக்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது தேவைப்படும் கண்டிப்பா. ஆனா ரபாடா போன சீசன் ஆடல, ஃபுல்லா பாதிதான் ஆடினாரு. ஓகே, இதான் ஜிடியோட நல்லா. அதேதான் ஆஷிஷ் நேரா தான் கோச்சா கண்டினியூ பண்றாங்க. இந்த டீம்ல எந்த சர்ப்ரைஸும் எதுவும் இல்லை. ஆக்ஷன் முன்னாடி இவங்க இதுதான் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன்ல எப்படி பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். நெக்ஸ்ட் லக்னோ போயிடலாமா? இன்னொரு புது டீம் ஜிடி கூட வந்தவங்க. ஓகே லக்னோ போயிடலாம். லிஸ்ட் கொஞ்சம் கேவலமா இருக்கும், பார்த்து பண்ணு. நானே ஒரு பேர் பார்த்துட்டேன். தெரிஞ்சிச்சு. ஓகே லிஸ்ட் கரெக்டா வந்துச்சு இந்த வாட்டி. ஓகே, கேப்டன் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவர் ரீடைன் பண்ணிட்டாங்க. அவர் தான் கேப்டன்சி தொடர போறாருன்னு சொல்லிட்டாங்க. சோ அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அண்ட் திக்வேஷ், நிதிஷ் ராணா ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேபி வந்து அவர் வந்து ஒரு பெரிய டீமுக்கு போவார்னு நினைக்கிற, பெரிய பிரைஸ்ல.
எனக்கு தெரிஞ்சு விட்டுருக்க கூடாது ஆக்சுவலா. ஆனா விட்டுட்டாங்க. ஆனா ஒரு பெரிய டீமுக்கு தான் போவாரு. மேபி வந்து எஸ்ஆர்எச் இல்லனா வந்து மும்பை கூட ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்க பஸ் லிமிட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நமக்கு ஆனா ஒரு பினிஷர் தேவைப்படுது வேற. ஆனா ராஜஸ்தான் சஞ்சுவை விட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, விக்கெட் கீப்பர் தேவை. ஆக்ஷன்ல கிடைக்காதுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க நிதிஷ் ராணாவை டெல்லிக்கு அமிச்சிட்டு டானோவன் ஃபெரேரான்னு ஒரு பிளேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் எஸ்ஏ லீக்ல ஆடுறாருல. ஆமா ஆமா. இந்த டானோவன் ஃபெரேராவை 1 crore அப்படியே வந்து பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு பண்ணிட்டாங்க. இப்ப அபிஷியலா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு டானோவன் ஃபெரேரா போயிட்டாரு. நிதிஷ் ராணா டெல்லி கேபிட்டல் வந்துட்டாரு. அபிஷியல் அது நியூஸ் தான். டெல்லியோட அபிஷியல் லிஸ்ட்ல பார்ப்போம். டெல்லியோட அபிஷியல் லிஸ்ட். சரி, அவங்க பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் சொன்னேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஒரு 10 crores ஸ்டீல் பண்ணாங்க போன ஆக்ஷன்ல, அவரு ரிட்டைன் பண்ணிட்டாங்க. துஷ்மந்தா சமீரா அவரே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இதுதான் சர்ப்ரைஸா இருக்குங்க, சமீரா ரிட்டைன் பண்ணதுதான். அண்ட் நெக்ஸ்ட் நட்ராஜன் ரிலீஸ் ஆவார்னு நினைச்சேன், ஆனா ரிட்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் அது. நடராஜன் கிரிக்கெட் ஆடுறதுல சொல்றாங்க. ஆனாலும் இருந்தாலும் அவரோட யார்கர்ஸ் வந்து டெல்லிக்கு தேவைப்படும் கன்ஃபார்மா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து முகேஷ் குமார், கருண் நாயர் அண்ட் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி, எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர். சிஎஸ்கே ரீட்டைனே பண்ணியிருந்துடலாம் போல இருக்கு, ஒரு களைச்சி போட்டதுக்கு. நல்லாதான் ஆடுறாரு டெல்லி போயிட்டு. ஏன்னா நம்மளுக்கு மிடில் ஆர்டர்ல நிறைய பிளேயர்ஸ் தேடுறாங்க. சமீர் ரிஸ்வி வச்சிருக்காமோன்னு தோணுது இப்ப பார்த்தா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசுதோஷ் சர்மா. இவரும் நல்ல பினிஷரா உருவாயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரை ரீடைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் விப்ராஜ் நிகம், நல்ல ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், அவரே ரீடைன் பண்ணிருக்காங்க. அஜய் மாண்டல் அவரே ரீடைன் பண்ணிருக்காங்க. உங்க பேர் மாதிரி இருக்கு திடீர்னு. என் பேர் தான். அடுத்தது திருப்பூர்னா விஜய், மாதவ் திவாரி அண்ட் இவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவுதான் ரீடைன் பண்ணிருக்காங்க இவங்க லிஸ்ட். என்ன நினைக்கிறீங்க? ட்ரேடின் தான் சர்ப்ரைஸ். ட்ரேட் தான் எனக்கு தெரிஞ்சு. டெல்லி இந்த மாதிரி டெல்லி ஆக்சுவலி கேஎல் ராகுல வந்து கேகேஆருக்கு கொடுத்துட்டு வெங்கடேஷ் ஐயர் வாங்குற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த பிளான் கடைசியில ஒர்க் ஆகல, அதை அப்படியே விட்டாங்க. ஸோ ராஜஸ்தானோட இந்த சின்ன ட்ரேடு மட்டும் நல்லா இருக்கு. நிதிஷ் ராணா நம்மளுக்கு வந்தா நல்லதுதான்ட்டு லெஃப்ட் ஹேண்டரும் வந்துச்சு, ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பிளேயர் வந்ததுனால டானான் ஃபெரேராவா அந்தாங்க வச்சுக்கோங்க கொடுத்துட்டாங்க. அது நல்ல ட்ரேட் நினைக்கிறேன். ஏன்னா நிதிஷ் ராணா ஸ்பின் நல்லா விளையாடுவாரு, கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். அவங்களுக்கு நம்பர் 3 பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணலாம். இவங்களும் வந்து பெரிய ஒரு பிளேயர் தான் என்னமோ இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ரிலீஸ். மத்தபடி யாரும் பெருசா தெரியல லிஸ்ட்ல பாக்கும்போது. ஓகே, ட்ரேட் அப்படியே சொல்ற. ட்ரேட் யார பண்ணாங்க? ட்ரேட் தான், அதான் நிதிஷ் ராணாவை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இப்ப போன பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து டானோவன் ஃபெரேராவை ராஜஸ்தானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ டிசிக்கு நிதிஷ் ராணா, டானோவன் ஃபெரேரா ராஜஸ்தான் ராயல்ஸ். அப்படியே பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் தான், ஆல் கேஷ் டீல் கிடையாது, பிளேயர் டு பிளேயர் தான். பட் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து தான் பண்ணாங்க. ஏன்னா நிதிஷ் ராணா 4.5 crores, டானோவன் ஃபெரேரா 1 crore தான். அவர் பேஸ் பிரைஸ் தான் எடுத்தாங்க அவரு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. வேற ரிலீஸ்ட் லிஸ்ட் சொல்றேன், அது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும், பெரிய ரிலீஸ் இல்ல நீங்க சொன்ன மாதிரி தான். ஓகே, லிஸ்ட் சொல்றேன். ஃபாஃப் டூப்ளசி மேபி வச்சிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன், அவரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெகக், ஒரு சீசன் நல்லா ஆனாரு, இன்னொரு சீசன் ஒர்க் ஆகல. ஒரே நிமிஷம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நினைக்கிறேன். இல்ல, நான் வந்து ஆல்ரெடி நியூஸ் பாத்துட்டேன். சோ அப்படியே சொல்றேன், அது பாக்காத யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் பாத்துட்டு இருந்தோம். நீ திடீர்னு டெல்லிக்கு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. எஸ் அதோட லிஸ்ட் அதுல இருக்கு, இதோட லிஸ்ட் இதுல இருக்கு. ஐயோ சரி, ஓகே.
அடுத்தது மோகித் சர்மா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் ஆப்வியஸ் தான். ஜிடிஏ எங்களுக்கு வேணான்னு விட்டாங்க. இவங்க எடுத்தாங்க. இவங்களுக்கு ஒர்க் ஆகல. சதிக் அட்டல் ஆப்கான் பிளேயர் அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தர்ஷன் நல்கண்டே. ஸோ இதுதான் இவங்க ரிலீஸ்ல ஏதோ பெருசா ஏதோ ஆபத்து மாதிரிலாம் இல்ல. ஃபாஃப் டு பிளஸ் ஏஜ்னால ரிலீஸ் பண்ணாங்க. ஃப்ரேசர் மெகக் வந்து ஐபிஎல் போன சீசன்ல ஒண்ணுமே பண்ணல. அவரு நிறைய ஜீரோஸ் தான் அடிச்சிட்டு இருந்தாரு. அதனால சரி விட்டாங்க. நல்லாதான் பண்ணிருக்காங்க டெல்லி. அவங்க இந்த மாதிரி டீசென்டான பிக்க விட்டு கூட அவங்க கிட்ட பர்ஸ் நிறைய இருக்கு. நல்லாதான் பண்ணிருக்காங்க டிசி என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்க. போன வாட்டி என்ன பண்ணாலும் மெகா ஆக்ஷன்ல அதேதான் இப்பயும் பண்றாங்க. மினி ஆக்ஷன்ல பார்க்கலாம். அந்த ஆக்ஷன்ல வர ஒரு திருப்பார்ல அவர் என்ன பண்ண போறாருன்னு மொட்டமாமா பார்க்கணும். அந்த மொட்டமாமா மொட்டமா ஓகே. அவர் வந்து பர்ஸ் வேல்யூ வந்து 21 crore 80 lakhs கரெக்டா? டீசென்டானது. ஓகே. அப்படியே ஆமா. எல்எஸ்டியோட ரிலீஸ் சொல்றேன். அவள் தான் நடுவுல போயிட்டு வருது. ரெண்டுமே சேர்த்தே பாத்துடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எல்எஸ்ஜியோட பண்ணலாம். ஓகே. இவங்க வந்து அதான் டெல்லி வந்து 7 பேர் எடுக்கணும் இன்னும். 3 ஓவர்சீஸ். பெரிய வேலை இருக்காது. ஏதாவது ஒரு பேக்கப்ஸ் அங்கங்கே மிச்சல் ஸ்டார்க்கு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சல் ஸ்டார்க் அப்படி துஷ்மந்தா சமீராக்கு ஏதாவது ஒரு பிளேயர் எடுப்பாங்க. அப்புறம் ஓப்பனர்ஸ் இல்லை இவங்களுக்கு. ஸோ பென் டக்கெட் யாராவது ட்ரை பண்ணுவாங்க. பென் டக்கெட் அது மாதிரி பிளேயர்ஸ்லாம். வேற வந்து இவங்க சரி இப்ப எல்எஸ்ஜியோட இது சொல்லிடுறேன் நானு. எல்எஸ்ஜியோட ரீடைன் லிஸ்ட் சொல்லிடுறேன். ரிஷப் பண்ட் கேப்டன் அவர் ரீடைன் பண்ணிட்டாங்க. மிச்சல் மார்ஷ், டேவிட் ஐடின் மார்க்ரம். ஓகே ஐடின் மார்க்ரம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான். நெக்ஸ்ட் வந்து யார பண்ணிருக்காங்க? ஓகே. நெக்ஸ்ட் வந்து திக்வேஷ் ராத்தி, மணிமாறன் சித்தார்த் அண்ட் ஆகாஷ் சிங் அவர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே காடி இருக்காரு அந்த ஒருத்தர் மொட்டையா இருப்பாரு. ஆகாஷ் சிங் தெரியும். ஆமா. நிக்லஸ் பூரன் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. மயாங்க் யாதவ் அந்த ஃபாஸ்டா பால் போடுவாரு ஒருத்தர், ஃபாஸ்ட் பவுலர். அடிக்கடி இன்ஜுரின்னு போயிடுவாரு. ஆனா அவர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க அவரையும். இதுதான் இவங்களோட ரிட்டென்ஷன். மேபி ஏதாவது நேம் மிஸ் அவுட் பண்ணியிருந்தா அது லிஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஷபாஸ் அஹமது லாஸ்டா. ஷபாஸ் அஹமது இதுதான் இவங்களோட ரீட்டைல் லிஸ்ட். இவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பெரிய இது பண்ண மாதிரி எதுவும் தெரியல. ஏதோ மிஸ்ஸஸ் பண்ண மாதிரி. என்ன நினைக்கிறீங்க இவங்கள பத்தி? போன வாட்டியே லக்னோ வந்து கொஞ்சம் கலப்போட பேட்டிங் மாதிரி தான் இருந்தானுங்க. ஆனா வந்து அது பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் அந்த அளவுக்கு பெருசா தெரியல, இம்பாக்டா இல்ல. அதனால இந்த கடப்பார பேட்டிங்கே வச்சுட்டு தான் போறாங்க. ரிலீஸும் அந்த அளவுக்கு பெருசா இல்லன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ரிலீஸ்ல இல்ல, ஆனா ட்ரேட்ல இருக்கு சர்ப்ரைஸ். யாரு? நான் ரிலீஸ்டு பிளேயர் சொல்லிட்டு ட்ரேட கடைசியா சொல்றேன். ரிலீஸ்டு பிளேயர்ஸ்ல பார்த்தா யார் இருக்காங்கன்னா டேவிட் மில்லர். அது மட்டும் தான் ரிலீஸ்டு. ஏன் டேவிட் மில்லர் விட்டாங்கன்னு தெரியல. ஆனா 8 crores அவரோட சேலரி கேப், அதனால விட்டுருக்காங்க. நல்ல மூவ் தான். டேவிட் மில்லர் ஆஃப் லேட் ஃபார்ம்ல இல்ல. ஜிடிஏ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் மெகா ஆக்ஷன்ல. அவர் பைபேக் கூட பண்ண முடியல. அண்ட் ரவி பிஷ்னாய் அதுதான் வந்து பெரிய ரிலீஸ்ன்னு சொல்லலாம். இதுல நல்ல பிளேயர் தான். ஒரு காலத்துல நம்பர் 1 T20 ஸ்பின்னரா இருந்தார் இந்தியாவுக்காக ரவி பிஷ்னாய். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஆகாஷ் தீப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட் டெஸ்ட் டீம்ல இருக்காருல்ல ஆகாஷ் தீப், அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷமார் ஜோசப் ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்ஷன்ல உங்களுக்கு நல்ல அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் கிடைக்குது கஷ்டம். அதே ஒரு 150 கிளாக் பண்ணுவாரு ஷமார் ஜோசப். அந்த கண்டிஷனுக்கு யூஸ் ஆயிருக்கும். ஆனா அவரே ரிட்டைன் பண்ணல. அப்புறம் ஆரியன் ஜுரால், யுத்வீர் சௌத்ரி, ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர் இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்எஸ்சி. ரிலீஸ்ல பெருசா என்ன நினைக்கிறீங்க? எந்த இது மிஸ்ஸஸ் அவுட்? இவங்க மில்லர் தான் மிஸ். விஷ்ணாயும் ஒரு மிஸ் தான். ஆனா மில்லர் தான் ரொம்ப பெரிய மிஸ்ஸா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
மில்லர் தான். ஆமா, ஆமா. மில்லர் மட்டும் தான் இவங்களுக்கு பெரிய மிஸ். மில்லர், ரவி பிஷ்னாய் 2 பிளேயர் சொல்லலாம் அந்த ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல. மீதி எல்லாமே ஓரளவுக்கு சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான். ஆகாஷ் தீப் தான் மேபி ரிலீஸ் பண்ணியிருக்கூடாதோ! ஏன்னா, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ மினி ஆக்ஷன்னால மெகா ஆக்ஷன்னா கூட தைரியமா போலாம். ஒரு 10 பேர் இருப்பாங்க. இதுல ஒரு 2, 3 பேர் இருந்தா கூட டீம் டக்குன்னு வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீபர் திருப்பியும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களே. ஆனா ஆனா அவருக்கு காம்படிஷன் கண்டிப்பா ஏதாவது வருவாங்க. ஏன்னா நெறைய டீம்ஸ்க்கு தேவைப்படுது. இப்போ இந்த யாரு எஸ்ஆர்ஹெச்க்குலாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து இல்ல. ஆஃப்டர் புவி, நடராஜன்லாம் போன பிறகு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்தியன் சீமர்ஸ் இல்லாத. மேபி ட்ரை ஆ. பண்ணலாம், அவங்களும் எஸ்ஆர்ஹெச் ட்ரை பண்ணலாம். இவனுங்களோட ட்ரேடு மட்டும் சொல்றேன். ட்ரேடு தான் செமையா பண்ணிருக்காங்க. 2 ட்ரேட் பண்ணிருக்காங்க. 2 1 வந்து விட்டுருக்காங்க. 2 வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. உள்ள எடுத்துட்டு வந்தது பார்த்தன்னா, முகமது ஷமி 10 crores அப்படியே வாங்கடா சாமி அப்படின்ட்டு எஸ்ஆர்ஹெச்ல இருந்து அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க எல்எஸ்ஜிக்கு. இப்போ எல்எஸ்ஜிக்கு தான் எஸ்ஆர்ஹெச் எப்படி விட்டாங்கன்னே எனக்கு தெரியல ஷமிய. அவருக்கு செட் ஆகலையா என்னன்னு தெரியல. டேனியல் விட்டோரி வந்து சரி விட்டுறலாம் இவரை வச்சு என்ன பண்ண போறது இவருன்ட்டு 10 crores அமிச்சிட்டாங்க. இப்ப எல்எஸ்ஜிக்கு தான் முகமது ஷமி நெக்ஸ்ட் சீசன் ஆடுவார். ட்ரேட் பண்ணிட்டாங்க இவரை. அபிஷியலா நியூஸ்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு, சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட்டோட பையன் வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க எல்எஸ்ஜிக்கு. இவரை வந்து Surprise. எப்படி இதுதான் சர்ப்ரைஸ். எல்எஸ்ஜி இவரை ஆக்சுவலா வந்து 3 ட்ரேடு சர்ப்ரைஸ். முகமது ஷமி ஒண்ணு, ஜடேஜா ஒண்ணு, அர்ஜுன் டெண்டுல்கர் ஒண்ணு. இதுல எப்படி மிஸ் பண்ணாங்கன்னே தெரியல. எஸ், மும்பை இந்தியன்ஸ் தான் வச்சிட்டு இருந்தாங்க எப்பயுமே பெஞ்ச்ல. அவரை வந்து சரி இங்க கேம் டைம் கிடைக்கல நாங்க போயிட்டாரா என்னன்னு தெரியல. இவரை வாங்கிட்டு இவரோட நல்ல பிளேயர் ஷார்துல் தாக்கூரை மும்பை இந்தியன்ஸ்க்கு தார வாத்துட்டாங்க. அதான் எனக்கு நம்ப முடியல. இவரை வாங்கி அவரை விட்டாங்களா? ஓ மை காட். அர்ஜுன் டெண்டுல்கரை நான் எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கு பதிலா நாங்க ஷார்துல் தாக்கூர் தரோம், நீங்க எனக்கு அர்ஜுன் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஓகே நல்லா இருக்கே அப்படின்ட்டு இவங்களும் பண்ணிட்டாங்க. 2 டீமும் ஓகே நல்லா தான் இருக்கு. ஷார்துல் தாக்கூர் ஓகே, மும்பைக்கு செட் ஆகும்னு வச்சுப்போமே. அர்ஜுன் டெண்டுல்கர் எப்படி? அர்ஜுன் டெண்டுல்கர் தெரியல. ஏன்னா இங்கேயே நிறைய இப்போ ஷமிலாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவருக்கு எங்க இருந்து கேம் டைம் கிடைக்கும் தெரியல. சரி பார்ப்போம். இதுதான் இவங்க பண்ண ட்ரேட்ஸ். இவங்களோட பர்ஸும் பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு எவ்வளவு வச்சிருக்காங்க நீங்களே சொல்லிடுங்க. அது பர்ஸ் வேல்யூ 22 crores 95 lakhs, அதாவது ஆல்மோஸ்ட் 23 crores வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 9 ஸ்லாட் ஃபில் பண்ணணும். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆக்ஷன்ல. பாப்போம் இவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. வச்சு சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் எடுக்கணும், வேற வழி கிடையாது. இவங்க வந்து பவுலிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். எஸ்பெஷலி ஸ்பின் பவுலிங். ஃபாஸ்ட் பவுலிங் கூட இவங்க கிட்ட இருக்கு. மயங்க் யாதவ், ஷமி, இப்போ வந்து இருக்கிற அந்த அர்ஜுன் டெண்டுல்கர் எல்லாம் இருக்காங்க. ஸ்பின் பவுலிங் இல்லாமே ரவி பிஷ்னாய விட்டுருக்காங்க. அதுதான் அதிசயமா இருக்கு. சர்ப்ரைஸ் எனக்கு அதான். ஏன்னா திக்வேஷ் ராத்தின்ற ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை ஒரு சீசன் நம்புறாங்க. டக்கு டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அடுத்த சீசன் தான், இந்த சீசன் தான் அவருக்கு சேலஞ்சே இருக்கு. எப்படி பண்றாருன்னு பாப்போம். சரி நெக்ஸ்ட் வேற எந்த டீம் பார்க்கலாம் சொல்லுங்க. ஜிடி போயிடலாமா? ஜிடி முடிச்சிட்டோம். டெல்லி முடிச்சாச்சு. ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போயிடலாமா? ஓகே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போயிடலாம். ஹைதராபாத் லிஸ்டும் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஓகே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட இது பாத்தீங்கன்னா முதல்ல ஹென்ரி கிளாசன் அவர் ரீடைன் பண்ணிட்டாங்க. நிறைய நியூஸ் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ட்ரேட் பண்றாங்க அப்படி இப்படின்ட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கட்டுக்கதான் நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. ஹென்ரி கிளாசன் விடவே மாட்டாங்க. 23 crores அது காவியாக்கா விட மாட்டாங்க, பாத்துக்கோ. வேற எம்ஆர்சி நகர் பேட்டில் எல்லாம் நடக்கும். ஒரே இடத்துல தான் ஆபீஸ் எல்லாம் இருக்கு. தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தரல அதான். அது ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவோட காசிப்ஸ். ஆனா ஹென்ரி கிளாசன் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. கேப்டன் பேட் கமின்ஸும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலரான ஜெய்தேவ் உனட்கட் இவங்க எல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேற நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணதான் சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. என்ன நினைக்கிறீங்க அவங்க ரிலீஸ் பண்ணதை பத்தி? ரிலீஸ் பண்ணது யாரு? இவங்க ரிலீஸ் பண்ணது வந்து பெரிய ட்ரேடு வந்து தாராவாத்து ஆல் கேஷ் டீல்ல கொடுத்தது வந்து ஷமியை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பிளேயர் பண்ணிடலாம். வாங்கல எனக்கு ஒரே யாரையும் வாங்கல. யாரையும் எனக்கு வாங்கல. ஒரே எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஷமி கொடுத்து, ஏன்னா இப்ப ராஜஸ்தான் வந்து சஞ்சு தரத்துக்கு 2 பிளேயர் கேட்டாங்க சிஎஸ்கே கிட்ட. இவங்க எஸ்ஆர்ஹெச்சும் என்ன பண்ணிருக்கலாம், அங்க நீங்க எனக்கு இவங்க தரீங்களான்னு கேட்டுருக்கலாம். யாரது இந்த ஆவேஷ் கான் தரீங்களான்னு கேட்டுருக்கலாம். ஏன்னா ஆவேஷ் கான் வந்தானா ஒரு டெத் போலிங் தான் வந்து பிரச்சனையா இருக்குது எஸ்ஆர்ஹெச்க்கு. பவர் பிளேல கூட கமின்ஸ் போட்டுடலாம் அண்ட் முகேஷ் குமார்லாம் வச்சு போட்டுடலாம். அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் எண்ட் ஓவர்ஸ்க்கு ஆவேஷ் கானை கேட்டுடலாம். இது நல்ல ஃபேர் டீலா வந்திருக்கும். ஆனா அவங்க வந்து எப்படி விட்டாங்க தெரியல. ஆல் கேஷ் டீலுக்கு ஓசியில எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆல் கேஷ் டீல் வந்து இப்ப எல்எஸ்ஜிக்கு தான் அட்வான்டேஜ் இல்ல. இவங்களுக்கு 10 crores ஆடா இருக்கு. பிளேயரும் வாங்கிட்டு ஆக்ஷனுக்கு போயிருந்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் மட்டும் எடுத்துட்டு விட்டுறலாம். ஆனா இப்ப கொஞ்சம் அதுதான் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஒரு மாதிரி, இது என்ன மூணே தெரியல. அவங்க எந்த இதுல பண்ணாங்கன்னு தெரியல இந்த தைரியத்துல. அவங்க போலிங் இருந்தாலும் வீக் தான். போன வருஷமே பார்த்தேன் நிறைய ரன்ஸ் எல்லாம் கன்சிட் பண்ணிட்டாங்க. 280 அடிச்சாலும் 200 280 குத்துறாங்களே. அதான் பிரச்சனையா அவங்க கிட்ட. அண்ட் நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்பின் போலிங் வீக்கு அதே எல்எஸ்ஜிக்கு சொன்ன மாதிரி தான் ராகுல் சேகரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து என்ன மூணு தெரியல. ஆனா ஜீஷன் அன்சாரின்னு ஒரு பிளேயர் பார்த்திருக்கோம் நம்ம. அவரு ரீடைன் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல விளையாண்டாரு, நல்லா பண்ணாரு ஒரு. பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து வியான் மல்டர் அவர் வந்து ரொம்ப ஆடல அந்த டீமுக்கு. அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கரண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர். அத்தர்வா டைடி தான் எனக்கு சர்ப்ரைஸ். நிறைய டொமஸ்டிக் லோக்கல் பேட்ஸ்மேன் கிடைக்கிறது இல்ல. நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்டரா ஒரு ஷேக் ரஷீத் மாதிரியோ, அப்படி சொல்றேன், ஷேக் ரஷீத் மாதிரியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீ வேற ஏன் தெரியல. அதுதான். ஏன்னா அத்தர்வா டைடி வந்து நல்ல லெஃப்ட் ஹேண்டர். கரெக்டா கொஞ்சம் கிரேஸ், அதாவது எப்படி ஆடுவார்னா மைக்கசி பேட்டிங் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா பேட்டிங் பாக்கிறதுக்கே நல்லா இருக்கும். அவரு சர்ப்ரைஸ் ரிலீஸ். ஏன்னா அவங்களுக்கு தேவையில்ல. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் இருக்கும்போது இவரு என்ன கிளாஸியா என்ன ஆட போறாருன்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும். மேபி சிஎஸ்கேக்குலாம் அதை ட்ரை பண்ணலாம். இல்ல அதர் டீம்ஸ் இப்ப டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனரே தவிக்கிறாங்க. அவங்களாம் அத்தர்வா டைடி கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஆக்ஷனுக்கு அவர் வந்துட்டாரு ஆல்ரெடி. அதுக்கடுத்து சிமர்ஜித் சிங் சிஎஸ்கே ஃபாஸ்ட் பவுலர். இவருக்கும் போனாங்க சிஎஸ்கே. நிறைய எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு ரிலீஸ்ல. மேபி இவரை கூட ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு பிட் போடுவாங்க. ஒரு பிட் கன்ஃபார்மா இவருக்கு இருக்கு. ஆமா, இவருக்கு ஒரு பிட் கன்ஃபார்மா இருக்குது. இதுதான் இவங்களோட ரிலீஸ் லிஸ்ட். இவங்க பண்ண அந்த ட்ரேடு தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் மூன் நினைக்கிறேன் நான். அது எப்படி போய் முடியுதுன்னு பார்க்கலாம். ஆக்ஷன்ல மேபி இவங்க அதை காம்பன்சேட் பண்ணி எடுத்தா நல்லதுதான். எடுக்க முடியலன்னா எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. பேட் கமின்ஸ் மேனேஜ் பண்றாரு நம்புறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க எஸ்ஆர்ஹெச் பத்தி? எனக்கு எஸ்ஆர்ஹெச் பத்தினா காவியா கதை ஞாபகம் வருவாங்க. அவங்களோட ரியாக்ஷனுக்கு ஃபேனுப்பா நானு. நான் எஸ்ஆர்ஹெச் ஃபேன் கூட இல்ல. பார்க்கலாம் அவங்களோட டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டியாவது கப்பு அடிப்பாங்களா ரொம்ப நாள் கழிச்சு. இவங்களோட பர்ஸ் அமௌண்ட் வந்து ஆக்ஷன்ல வந்து தேர்டு. இவங்க ஹையஸ்ட் பர்ஸ்ல 25.50 crores வச்சிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ்னா 13 ஸ்லாட் ஃபில் பண்ணும். அதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டி இந்தியன் பிளேயர்ஸ்க்கு போனா ஃபாரின் பிளேயர்ஸ் கிடைக்காது. ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு போனா குவாலிட்டி இந்தியன் பிளேயர்ஸ் கிடைக்காது. இவங்க எங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியும். அப்புறம் ஜாம்பாவை விட்டுருக்காங்க. ஜாம்பாலாம் வச்சிருந்துருக்கலாம்னு தோணுது. நல்ல இன்டர்நேஷனல் ஸ்பின்னரு. ஆனா ஸ்பின்னர் வச்சிருக்கலாம். ஹைதராபாத்துக்கு போன வாட்டி நம்ம மேட்ச் ப்ரிவியூலே சொல்லிருப்போம், ஸ்பின்னர் தேவைப்படுது, ஜாம்பாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆமா, அது அவங்க யூஸ் பண்றது இல்ல. அவங்களுக்கு காம்பினேஷன் அடி வாங்குது, அதனாலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜாம்பா உள்ள எடுத்துட்டு வந்தாலே
ஒண்ணு பேட் கமின்ஸ் ஆட முடியாது, இல்லனா ஹென்ரி கிளாசன் யாராவது ஒருத்தர் உட்காரணும். அதான் பிரச்சனை. அதுக்குன்னு ஓகே. ஸ்பின்னரே இல்லாம ஆடுவாங்களா? அதனாலதான் அவங்க லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? ரஷீத் கானை எப்போ அவங்க வெளியே விட்டாங்களோ அப்பத்துல அப்போதுலேருந்தே இருந்தே அவங்க கஷ்டப்படுறாங்க. ரஷீத் கான் வெளியே போனதுல இருந்து எஸ்ஆர்எச்சோட ஸ்பின் அட்டாக் வந்து டோட்டலா காலி. நிறைய ட்ரை பண்ணாங்க. இவர் எடுத்தாங்க, அவர் எடுத்தாங்க, ஷபாஸ் நதீம் எடுத்தாங்க, போன வருஷம் ராகுல் சேர் எடுத்தாங்க, வேலைக்கால எல்லாமே போயினே இருக்கு. ஷபாஸ் நதீம் எடுத்தாங்க, அதுவும் வேலைக்கால. இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். அதுதான் அவங்க பிரச்சனையே. ஃபாஸ்ட் bowling கூட இது மேனேஜ் பண்ணிடலாம் அவங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிடலாம்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் போலாமா? நம்ம வந்து அடுத்து அல்லா போல் போயிடலாம். அல்லா போல் கொஞ்சம் நல்லா போல். ஆனா அவரே ரிட்டையர் ஆயிட்டாரு. நீ சொன்ன பிளேயரே ரிட்டையர் ஆயிட்டாரு. அல்லா போல் இன்னும் இருக்கு. அல்லா போல் இன்னும் இருக்கு. நம்ம ஆஷ் அண்ணா இப்ப யூடியூப்ல வந்து ரெகுலரா வீடியோ போடுறாரு. எவ்வளவு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோ வந்துருது. முதல்ல வந்து 1 வீக்குக்கு ஒன் தான் போடுவாங்க, இல்ல 1 மந்த்துக்கு ஒன் தான் வரும். இப்ப அப்போ வந்து கொஞ்சம் ஆக்டிவ் கிரிக்கெட்டரா இருந்தாரு. இப்போ ஆக்டிவா யூடியூப்ல இருக்காரு. அவ்வளவுதான். ஆமா, நிறைய ரூமர்ஸ் கிளப்பி விட்டுறாரு அடிக்கடி. இவர் கன்ஃபார்ம் சொல்றாங்க. ஆனா அது ரீட்டைனே பண்ணிட்டாங்க. அவர் கன்ஃபார்மே ஆகல. இந்த வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேடு பத்தி சொல்றேன். வாஷிங்டன் சுந்தரா? அது வந்து அவர் சொல்ல, சொன்னாரு. விக்னேஷ் சொன்னாரு, அவர் சொல்ல. அவரு ஆசனா வந்து நான் வந்து வாஷிங்டன் சுந்தர் கிட்டே பேசுனேன், அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. மோஸ்டா அவர் சொன்னதுலாம் மோஸ்டா நான் பார்த்ததே அவர் சொன்னது நடந்துருச்சு. பத்திரானா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவரோட லாஸ்ட் போஸ்ட் வந்து பத்திரானா தான். நீ பாத்திட்டா தெரியும். ஓகே, அவரு மேபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரு லாஸ்ட் போஸ்ட் வந்து ரிலீஸ்ட் பிளேயர் பத்திரானாக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருந்தாரு பத்திரானாக்கு. நீ அந்த போஸ்ட் போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே 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 ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரோட எக்ஸ் டீமை பார்த்துருவோம். எக்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பேட்டிங் செட்டுன்னு நினைக்கிறாங்க. ரிட்டைன் செட்ல சொல்றேன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சிம்ரன் எட்மர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரியான் பராக், துருவ் ஜுரல், சந்தீப் சர்மா, யாண்ட்ரி பர்கர் இங்க வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து குவானே மஃபாக்கா, லுவாண்ட்ரே பிரிட்டோரியஸ். ஆக்சுவலி லுவாண்ட்ரே பிரிட்டோரியஸ், குவானே மஃபாக்கா இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்களை ரிட்டைன் போட்டிருக்காங்க. நான் ரிலீஸ் லிஸ்ட் பார்க்கும்போது ரிலீஸ்ட் பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருந்து சிவம் துபி வந்தாங்கன்னு தெரியல. சிவம் துபே ஏதோ ஒண்ணு சிவம் துபே சாரி தப்பா சொல்லிட்டேன். சிவம் துபே அதுக்கப்புறம் யுத்வீர் சிங் அண்ட் சின்ன பையன் வைபவ் சூரியவன்சி இப்போ பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. இந்தியா ஏலாம் 38 பால்ல அந்த மேட்ச் நான் பார்த்தேன். இவங்கதான் ட்ரேட்ல பயங்கர ஆக்டிவா இருந்த டீமே இந்த டீம் தான். இவனுங்களும் மும்பையும் தான் வந்து 3 பிளேயர்ப்பா, 3 பிளேயர். ஓகே அது சொல்லுவோம் நம்ம. ஆனா வெளியே விட்டதும் பெரிய பிளேயர் தான், அதையும் மறந்துடக்கூடாது. பெரிய பிளேயர் அது. ஆமா, 2 பெரிய பிளேயர் வெளியே விட்டுக்கிறாங்க. 2 இல்ல, மொத்தம் 4. அதுல 2 பெருசு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் வனிந்து அசரங்காவை ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் வேற அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் இவங்களோட ரிட்டென்ஷன்ஸ். அந்த அளவுக்கு நல்லாதான் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு. ஆனா இவங்களோட ரிலீஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் மதுவால் இருக்காருன்னு நினைக்கிறீங்க. அதை பத்தி நல்ல பிளேயர், எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கும். ஆக்சுவலா எம்ஐக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அவன் எம்ஐ விட்டதே எனக்கு பெரிய இதுவா இருந்தது. இப்ப ஆறாரோ விட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுறாரு, நம்ம எடுத்தா நல்லதா இருக்கும். ஆக்ஷன்ல மேபி ஒரு ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். மும்பைக்கும் இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. மும்பை ரீட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுக்கு அடுத்தது இவங்களோட ட்ரேட் டீடைல்ஸ் நான் சொல்றேன். அது அப்புறம் நீங்க அதை பத்தி சொல்லுங்க. ரவீந்திர ஜடேஜா
பெரிய ஒரு பிரீமியர் ஆல்ரவுண்டர் உள்ள இறக்கியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல்ரவுண்டர். நிறைய அதாவது சிஎஸ்கே குரூப்ல இருந்ததுனால இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் செம்ம அட்வான்டேஜ் ராஜஸ்தானுக்கு. போன சீசன்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து பினிஷிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தாங்க. எப்படி மேட்சஸ் பினிஷ் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. டாப்ல எல்லாம் நல்லா ஆடிடுறாங்க. சூரியவன்ஷிலாம் நல்லா எக்ஸ்ப்ளோசிவ் ஆடிடுறாங்க. ஆஃப்டர் ஜெய்ஸ்வால் அவுட் ஆன பிறகோ, ரேயான் பராக் அவுட் ஆன பிறகோ மேட்ச் அப்படியே ஒரு சீட்டு கட்டு மாதிரி சுருண்டிடுறாங்க. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது பால் மிஸ் பண்ணி அன்கன்வென்ஷனலா அவுட் ஆயிட்டு எப்படி மேட்சை தோக்க கூட அப்படிலாம் தோக்குறாங்க. அதனால ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா இதுதான் பிக்கெஸ்ட் ட்ரேடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா தான் பிக்கெஸ்ட் ட்ரேட்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டீம் கிட்ட இருந்து தைரியமா வாங்கியிருக்கானுங்க. நாங்க ஒரு பிளேயர் தரோம்னா நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டு. சிஎஸ்கேவும் வேற வழி இல்லாத எப்படி இது பண்றது தெரியாத கொடுத்துட்டாங்க. இல்ல ஓகே. வேற வழியில இல்ல. ஜடேஜா வந்து அவரு கெரியர் எண்ட்ல இருக்காரு. ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆடுவார்னு வச்சுக்கோவேன். அவர் வந்து பேக் டு ஹோம் போயிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு என்ன நியூஸ் வந்துச்சுன்னா இவர் வந்து கேப்டன்சி கேட்ட மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலா அந்த நியூஸ் எனக்கு வந்துச்சு. கேப்டன்சிக்கு ஏத்த மாதிரி. எனக்கு என்னமோ வந்து சஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு ஜடேஜாக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேப்டன்சி. ஜெய்ஸ்வாலும் அந்த லீடர்ஷிப் குரூப்ல இருப்பாரு. ஆனா அவர் தர மாட்டாங்க. பட் அவரும் அந்த இதுல இருப்பார். ரொம்ப நாளா டீமோட இருக்காரு. ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் யங்கு தல, ரொம்ப யங்கு தலம். ரியான் பராக் தான் ரொம்ப வருஷமா இருக்காரு இந்த டீமோட. 2018 அதுதான் ரியான் பராக் கொடுக்காம எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 to 4 இயர்ஸ் தானே அவன் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம் கரன் எந்த அளவுக்கு இவங்களுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. அகைன் சிஎஸ்கே கிட்ட தான் ட்ரேட் பண்ணிருக்காங்க இவரையும். டானோவன் ஃபெரேரா நல்லா பவுலரா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ். சாம் கரன் உங்களுக்கு சவாய் மான்சிங் ஸ்டேடியத்துல எப்படி யூஸ் ஆக போகுது தெரியல. டானோவன் ஃபெரேரா நல்ல ட்ரேடுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த சப்போஸ் இந்த ஷிம்ரன் ஹெட்மயர் வந்து சொதப்பிட்டாருன்னா இவரை உள்ள கொண்டு வந்தா ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. பிளஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், பவர் ஹிட்டர் நல்லா. லாஸ்ட்ல வந்து ஒரு மேட்சஸ் பினிஷ் பண்ணி தருவாருன்னு நான் சொல்ல வரல. ஒரு 2-3 6 அடிப்பாரு அவ்வளவுதான். இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வரும் இவர்கிட்ட இருந்து. பினிஷ் எல்லாம் பண்றதுலாம் கஷ்டம் இவர்கிட்ட இருந்து. ஜடேஜா தான் அந்த ரோலை எடுத்துக்கணும். ஷிம்ரன் ஹெட்மேர் அண்ட் ஜடேஜா தான் இது பண்ணும். போலிங் ரிலீஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் மதுவால விட்டுருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய ட்ரேடு விட்டு கொடுத்தாங்கல்ல, சஞ்சு சாம்சன் அண்ட் நிதிஷ் ராணா. அந்த ஸ்லாட்டை எப்படி எடுக்க போறாங்க ஆக்ஷன்ல அப்படின்ட்டு பாக்கணும். எடுக்கிறதுக்கு இவங்க கிட்ட டப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி. என்னோட கேள்வி உங்களுக்கு. 16.5 crores வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது பத்தாது. இது பத்தவே பத்தாது. இத வச்சு சஞ்சுவோட ஸ்லாட்டு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியுமா? ஆறு நிதிஷ் ராணா கூட ஃபில் பண்ணிடலாம். வாய்ப்பே இல்ல 10 பிளேயர் எடுக்கணும். இன்னும் 4 ஓவர்சீஸ் அதுல. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் ட்ரேட்ல ஜடேஜாலாம் வந்தாலும் ஆனா கொஞ்சம் நிறைய வேலை தான் இருக்குதான் இவங்களுக்கு. கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் போகணும். ஏதாவது எடுத்தோம் கவுத்தன்னு ஏதாவது பெரிய பெரிய பிளேயருக்கு போனாங்கன்னா அங்கேயே கதை சொல்லி முடிச்சிருவாங்க. அப்புறம் போன வருஷம் மாதிரி ஆயிடும். அப்புறம் ஃபாரின் ஸ்பின்னர்ஸா எடுத்து போட்டு அவங்கள விளையாடவும் முடியாது, அவங்கள வச்சுக்கவும் முடியாது, ரிட்டைன் பண்ணவும் முடியாத போயிடும் இவங்களுக்கு. இவங்களுக்கு பினிஷிங் செட் ஆயிடுச்சு. ஆனா இவங்க இன்னும் ஆக்ஷன்ல இன்னும் நிறைய வேலை இருக்குது இவங்களுக்கு. அதான் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எந்த டீம் போலாம்? நெக்ஸ்ட் சென்னையா மும்பையா? அவதான் லாஸ்ட் இல்ல, 2 பேர் தான். ஆமா, லாஸ்ட் 2 டீம். சென்னை மும்பையா? மும்பை போயிடலாம், சென்னை கடைசியா பார்ப்போம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்க பேஜ் ஷீட்ல. ஓகே, மும்பை இந்தியன்ஸோட ரீட்டைன் லிஸ்ட் சொல்லிடுறேன். பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இருக்காது. ஆகும்போது எல்லா ஸ்குவாடும் ரீட்டைன் பண்ணிட்டானுங்க எக்ஸப்ட் ஒரு ஃபியூ பீப்புள்ஸ். ஹார்திக் பாண்டியா கேப்டன், அவர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா,
ட்ரெண்ட் போல்ட், வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகர், ரயன் ரிக்கல்டன், நமந்தி, ராபின் மின்ஸ், ராஜ் பாவா, கார்பின் பாஷ், அல்லா கசன்பர், அஸ்வினி குமார், ராகு சர்மா அண்ட் இதான் இவங்களோட ரீடென்ஷன் லிஸ்ட். இவங்க ரிட்டைன் பண்ணது ஓகேவா? இல்ல வேற ஏதாவது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமா? ஏன் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் ரீட்டைன் பண்ணிட்டாங்களே. எப்படி இருந்தாலும் ஒரு கம்மியா கம்மியா காசு இருக்க பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பெரிய பிளேயர் யாரையும் ரிலீஸ் பண்ணல. ஆமா, அதுதான் அதேதான் நானும் சொல்றேன். எம்ஐ வந்து செட்டான டீம் மாதிரி தான் தெரியுது. போன வாட்டி வந்து குவாலிஃபயர் 2 வரைக்கும் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. குவாலிஃபயர் 2 வரைக்கும் போனாங்க. அதுவும் வந்து டேபிள்ல வந்து 4th வரதுக்கு இன்னும் பயங்கரமா லாஸ்ட் 6 மேட்ச் 7 மேட்ச் ஜெயிச்சு வந்தாங்க. அது பெரிய விஷயம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி பண்றாங்க. ஆஃப்டர் 2020 அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க இல்லையா அவங்க. ஓகே, இவங்களோட ட்ரேடு வந்து பயங்கர ஆக்டிவா வந்திருக்காங்க. அது சொல்லலாமா இல்ல ரிலீஸ் லிஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் ட்ரேடு போலாமா? ட்ரேடு கடைசியா பாப்போம். ரிலீஸ் சொல்லு. ரிலீஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரீஸ் டாப்லி, முஜிபுர் ரஹ்மான், கரண் சர்மா, லக்கி சாம் அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் எந்த டீம்ல இருந்தா ஐபிஎல் கப் அடிச்சிருவாரு. கரண் சர்மா வந்து லாஸ்ட் தான் சொல்லுவேன். அவங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்தாரு ஆக்சுவலா போன சீசன். கரண் சர்மா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் லிசார்ட் வில்லியம்ஸ் ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர். ஒத்திக்கு ஆடுறது இல்ல. பெவன் ஜேக்கப்ஸ் நியூசிலாண்டை சேர்ந்த பிளேயர் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கேஎல்ஸ் ஸ்ரீஜித், விக்னேஷ் புத்தூர் ரிலீஸ்டு. என்னையா நினைக்கிறத பத்தி? கரண் சர்மா அப்புறம் விக்னேஷ் புத்தூர் இவங்க 2 பேரும் கொஞ்சம் பெருசா தெரிவாங்க. சின்ன பிளேயர் தான், ஆனா வந்து கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமான பிளேயர். இவங்களை டெவலப் பண்ணிருக்கலாம். பட் மும்பை வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. வேற ஏதாவது ஸ்கவுட் பண்ணி, எனக்கு தெரியல, வேற ஏதாவது ஸ்கவுட் பண்ணி வச்சு திடீர்னு ஆக்ஷன்ல அவங்களை எடுத்து பெரிய பிளேயர் ஆக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி டீம் தான் அவங்க. அதனால ஒளிஞ்சுதான் விட்டுருப்பாங்க. ஸ்கவுட்டிங் வைஸ்ல வந்து மும்பை நல்ல பெரிய டீம் தான். ஆமா, அவங்கதான் நம்பர் ஒன் இல்ல தி பெஸ்ட்லாம் எந்த டீம் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ராஜு சத்யநாராயண ராஜு அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதான் இவங்க ரிலீஸ்டு. பெரிய நேம் எதுவும் இல்ல. ஆனா ஒண்ணு விக்னேஷ் புத்தூர் அண்ட் கரண் சர்மா மட்டும் பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறோம் நம்ம. வேற எதுவும் இவங்க பண்ணது இல்ல. ரீஸ்டாப்லி, முஜிபுர் ரஹ்மான்லாம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல எம்ஐ கண்டிஷன்ஸ்க்கு. அவங்க மேபி அதர் டீம்ஸ்க்கு போனா மேபி யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. தெரிஞ்சு கரண் சர்மா வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இவரு சாண்ட்னருக்கு கொஞ்சம் பேக்கப்பா இருந்திருக்கும் ஸ்பின் ஆப்ஷன்ஸ்ல. ஆமா, இந்தியன் ஆப்ஷன் ரொம்ப இப்ப லெக் ஸ்பின்னரே ஆக்ஷன்ல இப்ப மினி ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா ஃபாரின் பிளேயர்ஸ் கிடைப்பாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் கிடைக்கிறதா கஷ்டம். நீங்க எங்க ஸ்கவுட் பண்ணி பிரியான் ஷாரியா மாதிரியோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் உள்ள கூப்பிட்டு வரணும், புது பிளேயர்ஸ் தான். வேற நீங்க ரெடிமேடா ஒரு பிளேயர் கிடைக்கணும்னா கஷ்டம் தான். ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நீங்க போகணும். ஃபாரின் பிளேயர்ஸ் போனா காம்பினேஷன் அடி வாங்கும். அங்க வந்து டீம்ஸ் வந்து ஒரு மாதிரி கோட்டை விட்டுருவாங்க. அப்புறம் எப்படி 11 ஆடுறதுன்னு தெரியாத சீசனே அதுக்குள்ளே எண்ட் ஆயிடும். அத மேபி ஏதாவது ஸ்கவுட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் புத்தூர் மாதிரி இன்னொரு 4 பேரு. அதனால கரண் சர்மா சரி விட்டுறலாம் அப்படி விட்டுருக்காங்க. ஓகே, இப்ப ரீடைன்டு லிஸ்ட் ரீடைன்ல ட்ரேட்ல இவங்க சைலண்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பெரிய பேச்சு போயிருந்தது. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வராரு, ஜடேஜா அங்க போறாரு, இப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுவுல சார் நீங்களாம் பண்ணிட்டு இருங்க, இதோ நான் வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு 3 பேரை உள்ள வாங்கடா அப்படின்னு உள்ள பிடிச்சி ஈத்துறாங்க. 3மே நல்லா டீசென்டான ஒண்ணுதான் நினைக்கிறேன். அங்கங்க சின்ன சின்ன ரூல்ஸ் ஃபில் அவுட் பண்ணிருக்காங்க. எங்கெல்லாம் போன வருஷம் தடுமாறி இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து உள்ள எடுத்துட்டு வந்துருக்காங்க. அது தனித்தனியா ஸ்பெசிபிக்கா. முதல்ல வந்து சர்ப்ரைஸ் ஷர்துல் தாக்கூரை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்கு. இன்னும் அவங்க டீமுக்கு எப்படி செட் ஆகும்? அவருக்கு ஒரு ஹோம் கமிங் சிஎஸ்கே பிளேயர்ஸ வச்சு சிஎஸ்கே போடலான்னு பாப்பானுங்க அவனுங்க. சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் ஷார்துல் தாக்கூர், தீபக் சகர், மிச்சல் சாண்ட்னர் எல்லாரையும் வச்சு நம்மளே போடுவாங்க. 2018 ஸ்குவாட வச்சு நம்மள திருப்பி அடிக்கலான்னு பாக்குறாங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஷார்துல் தாக்கூர் இந்த கண்டிஷனுக்கு செட் ஆவாரான்னு எனக்கு பெருசா தோணல. அவர் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. இம்பாக்ட் பிளேயர் ஆடுவாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 11லயே ஆட முடியுமான்னு தெரியல. டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து தெரியும் ஷர்துல் தாக்கூரோட நிலைமை என்னன்னு. மேபி அவரோட ஆக்ஷன்ல பிக் பிளேயர்ஸ் ஏதாவது எடுத்தாங்கன்னா, அதாவது ஷர்துல் தாக்கூரோட பெரிய பிளேயர் யாராவது எடுத்தாங்கன்னா ஷர்துல் தாக்கூருக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஷார்துல் தாக்கூர் எடுத்தது ஒரு காரணம் இருக்குமா நினைச்சேன். பார்த்தேன்னா தீபக் சேகர். ஏன்னா அவரும் இன்ஜுரின்னு ஆயிடுவாரு அடிக்கடி. அதனால அவர் பேக்கப்பா எடுத்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு தீபக் சேகருக்கு. தீபக் சேகருக்கு பேக்கப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் 10 கோடி இது வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்மார்ட்டான பிக்னா ஷெரிஃபைன் ரூதர்ஃபோர்டு தான் சொல்லலாம். அவர் ஃபார்ம்ல இல்லைன்னு நிறைய சேனல்ல சொல்றாங்க. ஆனா வெஸ்ட் இண்டியன் பிளேயருக்கு ஃபார்ம் எல்லாம் இல்ல. பேட்ல பட்டுச்சுன்னா மாட்டிச்சுன்னா 6 போயிடும் கன்ஃபார்மா. அதனால அவருக்கு நல்ல டீசென்டான பிக்கு. ஆஃப்டர் கைரன் பொலார்டு அப்புறம் வந்து போனதுல இருந்து கொஞ்சம் அந்த பினிஷிங், அந்த பவர் ஹிட்டிங், லோவர் டவுன் தி ஆர்டர் நம்பர் 6 நம்பர் 5ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளே. டிம் டேவிட்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனா டிம் டேவிட்லாம் ஆர்சிபி போய் தான் நல்லா ஆடுறாரு. எம்ஐ வச்சிருந்தாங்க ஒரு 3 சீசன்ஸா. எதுவும் பண்ணல. பட் அங்க போய் நல்லா பண்ணாரு. ஷெரிஃபின் ரூதர்ஃபோர்டு இந்த டீமோட 2020ல இருந்தாரு. அவரை திருப்பி சரி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபார்ம்லயே இல்லைனாலும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு 0-0 அடிக்கிறாரு. எல்லா மேட்சும் 0. ஒரு 5 மேட்ச் T20 சீரீஸ்ல ஒரு 3 மேட்ச் 0 அடி. மேபி இந்த சீசன் அவருக்கு பெரிய சீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஷெரிஃபின் ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டா எடுத்திருக்காங்க. சைலண்டா வேலை பார்த்திருக்காங்க. சைலண்டா ஒரு பினிஷரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சரி கரண் சர்மா விட்டதுக்கு காரணம் இப்ப தெரியுது. மயங்க் மார்க்கண்டேவை உள்ள கூட்டு வந்துட்டாங்க. காம்பன்சேட் பண்ண பார்த்தேன் நான் வந்து அந்த லிஸ்ட் பார்க்கும்போது கரண் சர்மா விட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போதே மேல பார்த்தா மயங்க் மார்க்கண்டே அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஏதோ ஒண்ணு சப்போர்ட்டுக்காக வச்சிருக்காங்க. சாண்ட்னருக்கு சப்போர்ட்டுக்காக மயங்க் மார்க்கண்டே உள்ள எடுத்துறாங்க. அவர் கொஞ்சம் ஏஜ்டு. கரண் சர்மா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட கெரியர் எண்ட்ல தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் 36 மாதிரி இருக்கும். சிஎஸ்கேல ஆடும் போதே பாத்திருக்கேன். அப்பயே நான் அவரை பாத்திருக்கேன். 18ல ஆல்மோஸ்ட் இருந்தாரு அவரு. மயங்க் மார்க்கண்டே வந்து கொஞ்சம் யங்கர். அவரோட ஒரு 32, 31 இருக்கும் மேபி. அதனால மேபி பழைய பிளேஸ்க்கு எம்ஐயும் சிஎஸ்கே மாதிரி தான் பழைய பிளேஸ்க்கு எப்பயுமே போறாங்க. ட்ரெண்ட் போல்ட் போன வாட்டி எடுத்தது பார்த்தோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற நிறைய பிளேஸ் எடுத்தாங்க. அந்த மாதிரி அவரே எடுத்திருக்காங்க. இதுதான் எம்ஐயோட இது. ஆனா இவங்க சைலண்டா வேலை பார்த்து டீமை செட் பண்ணிட்டானுங்க. இப்ப ஆக்ஷனுக்கு வந்து ஜாலியா வந்து மிச்சர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னர் வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மொத்தமா இவங்களுக்கு இப்போ வந்து 5 ஸ்லாட் இருக்கு. 5 ஸ்லாட் தான் ஃபில் பண்ண. ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயரு 2.75 crores இருக்கு. அது அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கே போயிடுமோ? அதுதான் ஓவர்சீஸ் பிளேயருக்கே எப்படி 2 crores செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோவேன். ஏன்னா போல்ட்டுக்கு பேக்கப் இல்ல. போல்ட்டுக்கு பேக்கப் கிடையாது. அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் ஒன்னு எடுத்தாகணும். ஆனா அதுக்கு பர்ஸ் இல்ல. நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவங்களாம் யாருமே பேஸ் பிரைஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த சிமர்ஜித் சிங் அவங்களாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எம்ஐ. அவர் வந்து பேஸ் பிரைஸே 1.5 crores வச்சிருக்காரு. மொத்தமா போயிடும் ஒரு ஆள் எடுத்தா. அதான் சொல்றேன். அவங்க எடுத்தா எப்படின்னா கொஞ்சம் அந்த அஸ்வினி குமார் மாதிரி எடுக்கணும். ஏதாவது லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர் 20 lakhs 30 lakhs. அவங்க நீ சொன்ன மாதிரி இது பண்ணிதான் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி யாரையாவது பார்த்து வச்சிருப்பாங்க. ஆமா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணா வச்சிருப்பாங்க. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஒன்னு எடுத்துருவாங்க. 1 crore பேஸ் பிரைஸ் இல்லைன்னா 75 lakhs அந்த மாதிரி எடுத்துட்டு இன்னும் ஒரு லோக்கல் பிளேஸ் யாரோ 20 lakhs 30 lakhs எடுத்து போட்டு டீம் முடிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் 2.75 crores வச்சுன்னு வரானுங்க. ஆக்ஷன்ல இவங்க கடைசி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல டீமே ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டாங்க எல்லாம் ட்ரேட் மூலியமாவே. நீங்க ஆக்ஷன்லாம் எனக்கு நீங்க டீம் ஆல்ரெடி செட்டு தான். ஒரு 2-3 பிளேயர் தேவைப்பட்டாங்க. அதையும் ட்ரேட்ல எடுத்து போட்டுட்டாங்க. வாங்கடான்னு. மிச்சபடி யாரும் தேவைப்படல. ஆமா மீதி எல்லாமே போன வருஷம் ஆன இதுதான் இது எல்லாமே. ஓகே நம்ம நெக்ஸ்ட் நம்ம டீம் போயிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ்.
அதான் பங்காளிகளை பார்த்தாச்சு. இப்ப நம்ம ஊர் ஆளுங்களை பாத்துரும். சென்னை ஓகே. சூப்பர் அன்புடன் அன்புடன் அந்த டீம் அன்புடன்ல யாரெல்லாம் ரீட்டன் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சொல்லு. ஓகே. அன்புடன்ல பாத்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் அவருதான் வந்து கேப்டன். முதல்ல வந்து நான் ரீட்டைன் லிஸ்ட் பார்த்தோம்னு சிஎஸ்கே தோனி கேப்டன் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் பாக்குறேன் ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் லேட்டவே சிஎஸ்கே கேப்டன் அப்படின்னு போட்டு நடுவுல ஒரு போஸ்ட் சஞ்சு வந்து கேப்டன் போட்டுருந்து தெரியுமா? அதுதான் அது என்ன இது பிடிஎஃப் மாதிரி இருக்கு அதுங்களும். இல்ல ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அபிஷியலா கேப்டன் சொல்லிட்டாங்க. ஆமா. வேற எந்த நியூஸும் நம்ம இது பண்ணோம்னா ருத்ராஜ் போன சீசன் மாதிரி இன்ஜுரின்னு உட்காந்தா மேபி சஞ்சு தான் ட்ரை பண்ணுவாங்க. டோனி தெரியல. வைஸ் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் தான். அது தெரிஞ்சிச்சு கிளியரா. ஏன்னா வேற யாரும் ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. மேபி சிவம் துபே போட்டா போடலாம். அவருக்கு கேப்டன்சி மெட்டீரியலா தெரியல எனக்கு தெரிஞ்சு. டோனி இருக்காருயா. இல்ல மேபி தோனி லாஸ்ட் சீசனா இது இருக்கலாம். இருக்கிறதுனாலதான் மேபி சஞ்சுவை ட்ரேட் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவ்வளவு பரபரப்பா ஜடேஜாவை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் பிரான்சைசி அப்படி இப்படின்னு சொல்றாரு காசி தாத்தா. ஆனா உண்மை இதுதான், டோனி லாஸ்டா போறாரு. இதுக்கப்புறம் சைட லீட் பண்ணி ருத்ராஜுக்கு சப்போர்ட் வேணும்னா கரண்டா ஒரு பண்ணிருக்காங்க போறாங்க. டோனி வந்து கோச் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. கோச் ஆகலாம், இல்லைன்னா வந்து ஃபேர்வெல் கிடைக்காத கூட போலாம். ஜடேஜா காண மாதிரி, ரெய்னா காண மாதிரி, பிராவோ காண மாதிரி. என்னதான் டைட்டில் 5 டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் டீம் தான் பார்ப்பாங்க. சரி ஓகே. ருத்ராஜ் கெய்க்வாட் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. எம்எஸ் தோனி ஒரு யங்ஸ்டர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து சிவம் தூபே கரண்ட் T20 பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டரா இருக்காரு இந்தியாவுக்கு. ஆனா சிஎஸ்கே பவுலிங் போட மாட்டாரு. டெவால் ப்ரூவிஸ் செம. அது ஒரு ஆக்ஷன்ல இந்த வாட்டி வந்திருந்தாருன்னா பெரிய கோடிக்கு போயிருப்பாரு நினைக்கிறேன். நல்ல வேலை சிஎஸ்கே அவரை புடிச்சு போட்டாங்க. ஏதோ ஸ்டீல் தான் இதெல்லாம். ஆமா. அடுத்து கலீல் அஹமது ரிட்டைன் பண்ணிருக்காங்க. நூர் அஹமது 10 கோடி அவரே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. நேத்தன் எல்லிஸ், நான் நினைச்சேன் நேத்தன் எல்லிஸை விட்டுருவாங்கன்ட்டு 10 ரன் ரிட்டைன்மெண்ட். ஆனா நேத்தன் எல்லிஸை வச்சிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா இந்தியா சீரீஸ் நல்லா பண்ணாரு. நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எல்லாம் எடுத்திருந்தாரு. அதுவும் சுப்மன் கில் எல்லாம் 4 வாட்டி 5 வாட்டி எடுத்திருக்காரு 2020 கிரிக்கெட்ல. கரண்ட் ஆல் ஃபார்மட் கேப்டன் இந்தியாவுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் யூஸ் பண்ணுவாங்களா நேத்தன் எல்லிஸ? அத சொல்லு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரின் ஸ்பின்னர் இருந்தாலே ஒரு டிஸ்அட்வான்டேஜே அதான். ஃபாரின் ஸ்பின்னர் இருந்தாலே நம்மளுக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூஸ் பண்றது இன்னும் டஃப் ஆயிடும். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே இந்தியன் ஸ்பின்னர்ஸா இருக்கும். பிராவோ யூஸ் பண்ணலாம், தேவைப்பட்டா நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 ரன் அவர் ரிலீஸ் பண்ணனால நேத்தன் எல்லிஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் யாராவது ஒருத்தரை வச்சுக்கணும்னு நாங்க நினைச்சாங்க. நேத்தன் எல்லிஸ் வந்து இன்ஜுரி ஃப்ரீ, அவர் எல்லா மேட்சும் ஆடுறதுக்கு அவைலபிளா இருப்பாரு. 10 ரன் அப்படி கிடையாது. 1-2 மேட்ச் ஆடுவாரு, அடுத்து 4-5 மேட்ச் பாய் பாய் சொல்லிட்டு திருப்பி வருவாரு. அதனால அவரு சரி விட்டு எடுப்போம் பாப்பா அப்படின்னு விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஓகே. நேத்தன் எல்லிஸ், ஸ்ரேயஸ் கோபால் ஒரு எக்ஸ் ராஜஸ்தான் பிளேயர் தான், நல்ல பிளேயரு. ஆனா சான்ஸ் கிடைக்கல போன வாட்டி. முகேஷ் சௌத்ரி வச்சிருக்காங்க, அவரும் ரொம்ப நாளா இருக்காரு இந்த டீமோட. ஊர்வில் பட்டேல் நல்லது. ஊர்வில் பட்டேல் எல்லாம் ரிலீஸ் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆயுஷ் மாத்ரே, வைபவ் சூரியவன்சியோட ஓப்பனிங் பார்ட்னர். அன்சுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன் வச்சிருக்காங்க. அதுதான் சர்ப்ரைஸா இருக்கு. ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைச்சீங்க? அது நானுமே ஜேமி ஓவர்டனை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். சர்ப்ரைஸா உள்ள வச்சிருக்காங்க, பார்க்கலாம் இந்த வாட்டியாவது சான்ஸ் கொடுக்குறாங்களா. ஏன்னா வந்து சில மேட்சஸ் அவர் ஆடினாரு சிஎஸ்கேக்கு, அதுல வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு 6 ஒரு 4 ஒரு 6 அந்த மாதிரி அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்ச அதுவே போதும் நம்மளுக்கு. நம்ம லாஸ்டா பார்க்கும்போது அவருதான் ஒரே பிளேயர் சிஎஸ்கேல கொஞ்சம் குயிக்கா போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர். மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாம் 130 அந்த 135 அந்த ரேஞ்ச் தான். ஒரு பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்ல முடியாது ஸ்பீடு வைஸ்ல. பட் ரன்னும் போக வாய்ப்பு இருக்கு அவருக்கு. சரி நல்ல ஆப்ஷன் தான். ஒரு 2 crore தான் பேஸ் பிரைஸ், அவர் வச்சுக்கலாம்.
ஏன்னா கரண்டா இங்கிலாந்து டீமோட ரெகுலர் மெம்பரா இருக்காரு T20 ஸ்குவாட்ல. அதனால ஒரு அட்வான்டேஜ் தான். இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ கரண்டா நம்ம ஸ்குவாட்ல வச்சு நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். எப்படி நேதன் எலிஸ சொல்லாமோ அதே மாதிரி இவரும் வந்து கரண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. குருஜப்னீத் அவருக்கு பதிலா டெவால் ப்ரூவிஸ் வந்தாரு. குருஜப்னீத் ரிட்டைன் பண்ணிக்கினாங்க, டெவால் ப்ரூவிஸ் ரிட்டைன் பண்ணிக்கிறாங்க. நல்லதுதான். ஏன்னா அவரு ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பீட் பவுலர் தான் குருஜப்னீத். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் இவங்களோட ரிட்டென்ஷன் லிஸ்ட். வேற ட்ரேடு பத்தி சொல்லலாமா, பெரிய நியூஸ் இல்ல வந்து ரிலீஸ்ட பத்தி சொல்லுவோமா? ரிலீஸ்டே சொல்லிட்டுலாம் ஃபர்ஸ்ட். ரிலீஸ்டே பெருசுதான் ஆக்சுவலா. ட்ரேடு ட்ரேடு சின்னது. ஆக்சுவலா ரிலீஸ்டோட ட்ரேடு சின்னது. நீ ட்ரேட சொல்லு. ட்ரேடே சொல்லிடலாமா? தி பிக்கெஸ்ட் எவர் ட்ரேட் சிஎஸ்கே வந்து ஆக்சுவலி 3 பிளேயர் தான் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கேவோட ஹிஸ்டரியிலேயே 3 பிளேயர் தான் ட்ரேடே பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்க டீமே கிடையாது ட்ரேட்ல. முதல்ல வந்து ரவீந்திர ஜடேஜா பண்ணாங்க. அப்ப அவர் வந்து கொச்சி டஸ்கர்ஸ் ஒரு டீம்ல இருந்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்தாரு முதல்ல. அப்புறம் கொச்சி டஸ்கர்ஸ் போனாரு. அங்கிருந்து 2012ல வந்து அவர் அப்படியே ட்ரேட் பண்ணி சிஎஸ்கே எடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா. அதுக்கு அடுத்து இப்ப அவர் லெஃப்ட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா வந்து ராபின் உத்தப்பா எடுத்தாங்க. ராபின் உத்தப்பா 2021ல சொல்றேன் நானு. அவர் எடுத்தாங்க ராஜஸ்தான்ல இருந்து. அகைன் ராஜஸ்தானுக்கு சிஎஸ்கேக்கு ஒரு பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணிக்கிறாங்க மாத்தி மாத்தி. ரைட். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பிக்கெஸ்ட் ட்ரேடா ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா ஜடேஜாக்கு தொடர்ந்து சஞ்சு சாம்சனையும் சிஎஸ்கே பெரிய ட்ரேடா எடுத்திருக்காங்க. சஞ்சு வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு பர்ஃபார்ம் பண்ணுவாரா? சென்னை செட் ஆகுமா? டீம் எப்படி ஆகும்? ஓகே, சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே அபிஷியலா ஜாயின் பண்ணிட்டாரு. வணக்கம் சேட்டன் அப்படின்னு போட்டாங்க. ஹலோ, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அதான் சஞ்சு சாம்சன் வந்தது சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லிடுங்க. சஞ்சு சாம்சன் வந்தது சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் தான். காசி தத்தா என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து டஃப்பான டெசிஷன் தான் இவரை ட்ரேட் பண்ணது, ஜடேஜாவை கொடுத்துட்டு இது பண்ணது. திடீர்னு அண்டர்டேக்கரா மாறின அஜய் பாருங்க. டிங் அண்டர்டேக்கர் ஆயிட்டாரு திடீர்னு. ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஆக்சுவலா வந்து டஃப்பான டிசிஷன் அவர் சொன்னாரு. நான் பார்த்தேன் அந்த வீடியோ ஃபுல்லாவே இன்ஸ்டால. ஓகே, அஜய் டக்குன்னு அண்டர்டேக்கரா மாறிட்டு பாத்தியா நீ? ரிட்டர்ன் திடீர்னு அண்டர்டேக்கரா மாறிட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் அந்த வீடியோ. திடீர்னு அண்டர்டேக்கர் ஆயிட்டு காசி போட்ட வீடியோ. டஃப்பான டெசிஷன் மறுபடியும் அண்டர்டேக்கர் வந்துட்டு போனாரு. ஓகே, அவர் சொன்னாரு டஃப்பான டெசிஷன்ட்டு. டோனி ஒரு விஷயம் முடிவு பண்ணது இதுல தெரியுது, இதுதான் லாஸ்ட் சீசனா இருக்கும்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் என்னால மேய்க்க முடியாதுடா இவங்கள வச்சு, யாராவது ஒருத்தர் எடுத்து போட்டு என்ன ஆளை விடுங்க, நான் வந்து ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்றேன் போதும் என்னோட கிரிக்கெட் ஆல்ரெடி. ஏன்னா டோனிக்கு பெரிய பிரச்சனைனா முட்டி. அவரால் விக்கெட் கீப்பிங் பண்றது கஷ்டம். அவர் இந்த வாட்டி இம்பாக்ட் பிளேயர் தான் ஆடுவாருன்னு தோணுது மோஸ்டா. அவர் என்ன ஜிம்முக்கு போறாரு, ஸ்விம்மிங் பண்றாரு என்ன சொல்றாங்க. ஆனா டோனிக்கு தான் லாஸ்ட் சீசனா இருக்கும். அதனால சஞ்சு சாம்சன் எடுத்தது அதான் ஒரு மேஜரான கொஸ்டினா இருக்கும். அண்டர்டேக்கரா மாறிட்டாரு அவர். நீ வந்து கொஞ்சம் இதுவாதான் இருக்கு பிரச்சனையா, ப்ராப்ளமா. சஞ்சு வந்ததுனால ஏன் சஞ்சு சிஎஸ்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா ட்ரேட் பண்ணான்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா, மினி ஆக்ஷன்ல
நல்ல குவாலிட்டி இந்தியன் பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு டீம் வந்து ஒரு ஒரு மடத்தனமான ஸ்ட்ராட்டஜி பண்ணி விட்டானா வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறதுக்கு. மத்தபடி திருப்பி நீங்க ராகுல் திரிபாட்டி ஊடாக தான் போய் ஆகணும். அதனால சிஎஸ்கே கேட்டவே ட்ரேட வேண்டாம். அதனால சரி ட்ரேட்லயே பண்ணிடலான்ட்டு சஞ்சுவை ட்ரேட்ல ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க உள்ள. வணக்கம் சேட்டன் அப்படின்னு போட்டாங்க. சஞ்சு சாம்சன் வந்தது ஒரு அட்வான்டேஜ் தான். இப்ப ஓப்பனிங் டாப் 3 பார்த்தோன்னா ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், கெய்க்வாட் 3 பேர் செமையா இருக்கு. சாம்சன் ட்ரேட பத்தி என்ன ஓகே. நினைக்கிறீங்க? ட்ரேடு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஜடேஜா ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ்ன்னு 3 இயர்ஸா இல்ல வந்து 7 இயர்ஸான்னு பார்க்கும்போது 7 இயர்ஸ் பெருசா தெரிஞ்சனால சஞ்சு எடுத்துட்டாங்க. 3 இயர்ஸ் சின்னதா தெரிஞ்சனால ஜடேஜா விட்டுட்டாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். லாயல் சர்வெண்ட் விட்டாங்க. அதனால அது கூடயே சேர்ந்து சாம் கரனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ராஜஸ்தான் உஷாரா தான் இருக்காங்க ராஜஸ்தான். சாம் கரன் நம்மளுக்கு தேவைப்படலன்னு தான் நான் சொல்லலாம். அதனாலதான் கொடுத்தாங்க. அவங்க டூபேவையும் கேட்டாங்களே. தூபே கொடுப்பாங்களா? அதான் பிரச்சனை. அவன் என்னன்னா ஒதேக்குள்ள 2 மாங்கான்ற அவன் பாக்குறான். இவங்க ஆல் கேஷ் டீலாம் முடிக்கலான்னு. சரி ஓகே. சாம் கரன் நம்மளுக்கு தேவையில்ல. அதனால அவரு கொடுத்துட்டோம். அவர் வச்சு யூஸும் இல்ல. போன வருஷம் ரன்ஸும் லீக் பண்ணிட்டாரு நிறைய. பேட்டிங் நல்லா தான் ஆடினாரு. ஆனா நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் தான் தேவைப்படுது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றேன். இது வந்து உள்ள எடுத்துன்னு வந்தது. வெளிய போன லிஸ்ட் சொன்னேன்டா. அதுலயும் நிறைய இது இருக்குது. அதுல வந்து ஆப்வியஸ் சாய்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இதுவா இருக்கு. மத்திஷா பத்திரனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்ஷன்ல இப்ப அவர் வந்திருக்காரு. நிறைய டீம் கேகேஆர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 60 crores வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? எடுக்க முடியுமா சிஎஸ்கே? ஒரு 10 crores போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேல போக மாட்டாங்க பத்திரனாக்கு. சிஎஸ்கே அதான் சிஎஸ்கே விட்டுருக்காங்க. பைபேக் பண்ணாங்கன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி பைபேக் பண்ணதை பார்ப்பாங்க. பத்திரனா எந்த தைரியத்துல விட்டாங்க? பைபேக்கு 10 கோடி தான் போவாங்க. அதுக்கு மேல போக மாட்டாங்க. சிஎஸ்கேவோட பட்ஜெட் எப்படியுமே 6 or to 10 அவ்வளவுதான். அதுக்கு மேல போச்சுன்னா ஐயோ இது எங்களுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு பேக் அடிச்சுவாங்க. விட்டுருவாங்க. அதான் விட்டுருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் 2023ல நம்ம சாம்பியன்ஷிப் அடிக்கும்போது ருத்துராஜ் கைக்கோடுக்கு நல்ல சப்போர்ட்டிங் ஓப்பனிங் பார்ட்னரா இருந்த டெவான் கான்வே அவரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. இதுதான் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணிக்கலாமோ. இன்னொரு 4 crores ஆல்மோஸ்ட் 38 வந்திருக்கோம். ரீட்டைன் பண்ணியிருந்தா ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம் ரவீந்திராவை. ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கும் போது ரவீந்திராவை எடுத்திருக்கலாம் தான். ஆமா. இவரை ஏன் இது பண்ணாங்கன்னு தெரியல. மேபி இன்னொரு வாட்டி 2 crores எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ராகுல் திரிபாதி இவர் வந்து நல்ல டெஸ்ட் மேட்ச் ஆனதுனால இவரு வெளியே அமிச்சிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆனாரு. தீபகுடா அவரோட ஃப்ரெண்டு அவரே டெஸ்ட் மேட்ச் ஆனாருன்னு வெளியே அமிச்சிட்டாங்க. அடுத்து அவரோட அண்ணன் தம்பி மாதிரி இருக்க முப்படைகள்ல 3வது ஆளா விஜய் சங்கர் அவரையும் வெளியே அனுப்பிச்சாங்க. 3 பேரும் டெஸ்ட் மேட்ச் ஆடி 40 பால் 40, 60 பால் 60 ஆடி அப்படின்ட்டாங்க. வன்ஷ் பேடி டிசப்பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு வன்ஸ்பேடியை விட்டுருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆண்ட்ரே சித்தார்த் அதான் வன்ஷ்பேடி வச்சிருந்துக்கலாம். ஆக்சுவலி ஊர்வில் பட்டேலுக்கு பதில வன்ஷ்பேடி தான் ஆடி இருக்கணும் 11ல. அவர் லாஸ்ட் டைம் இன்ஜுரி ஆனதுனால ஊர்வில் பட்டேல் ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. அவரை ரீடைன் பண்ணிட்டாங்க. இவர் கழட்டி விட்டாங்க. இப்ப நேரம் இவருக்கு சரியில்லை. அவர் அண்ட் ஷேக் ரஷீத் ரிட்டைன் பண்ணியிருந்துக்கலாம். நல்லாதான் பண்ணாரு. லாஸ்ட் ஒரு 6 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ருத்ராஜ் கேக்வாட் மாதிரியே கொஞ்சம் அதே மாதிரி கார்பன் காப்பி மாதிரியே தெரிஞ்சுது. ஆனாலும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இது பண்ணிருக்காங்க. எனக்கு பைபேக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஷேக் ரஷீத். ரஞ்சி டிராஃபி கூட நல்லா ஆடிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அகேன்ஸ்டா ஒரு 200 150 அடிச்சாரு. அடுத்து கமலேஷ் நாகர்கோடியில யூஸே பண்ணல. அவரெல்லாம் வாங்கினாலே டவுட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர் அஸ்வின் வந்து ஆப்வியஸ்லி அவர் ரிட்டையர்டு. அதனால அந்த பர்ஸ் வந்து ஆட் ஆயிடும்.
இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பர்ஸ் அமௌண்ட்டா வச்சிருக்காங்க 43.5 கோடி கிட்ட. என்ன பண்ண போறாங்க நம்ம ஆளுங்க? மறுபடியும் ஊடா எடுப்பாங்களா? திருப்பாதி வே எடுப்பாங்களா? வேண்டவே வேண்டாம். ஊடாலாம் வேண்டாம். இல்லன்னா வந்து யார் எடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கேவோட ரிலீஸ்ட பத்தி? பிக் சர்ப்ரைஸ் எதா இருக்கா? ரிலீஸ்னா பிக் சர்ப்ரைஸ் ஜடேஜா, பத்திரானா, ரவீந்திர ரவீந்திரா, ரச்சின் ரவீந்திரா அவங்க வந்து சர்ப்ரைஸ் தான். ஷேக் ரஷீது இவங்கலாம் வச்சிருந்துருக்கலாம். ஷேக் ரஷீது இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஷேக் ரஷீதா வச்சிருக்கலாம். வன்ஸ்பேடியும் வச்சிருந்திருக்கலாம். ஆமா இதுதான் வச்சிருந்துருக்கலாம். ஓகே ஆனா அந்த அந்த ராமகிருஷ்ணா கோஷ வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இவங்க 3 பேர் விட்டு அவங்க அவனை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன். அவரு மேபி ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல. போன சீசன் சான்ஸ் கிடைக்கல. ஆல்ரவுண்டர் தானே. ஆண்ட்ரே சித்தார்த் ஆல்ரவுண்டர் தான். ஆனா அவர் பேட்டிங் தான் மோஸ்ட். இவர் சீம் போலிங் ஆல்ரவுண்டர் ராமகிருஷ்ணா கோஷ்ன்றது. ஓகே ஓகே. ஒரு மகாராஷ்டிரா பிளேயரு ராமகிருஷ்ணா கோஷ். ருத்ராஜ் மகாராஷ்டிரா தான். அதனால அந்த ஒரு இது இருக்குது. ஏதோ ஒரு என்ன சொல்றது, இப்ப கம்பீர், ஹர்ஷித் ராணா அது எப்படி போகுது அந்த மாதிரி இது ஒண்ணு. இது ஒரு கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி. இது ஒரு ஸ்டேட் கோட்டா. அவ்வளவுதான் நம்மளோட லிஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா கேகேஆரும், சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி, இவங்க 4 பேர் தான் வந்து ஹையஸ்ட் பர்ஸோட வராங்க ஆக்ஷனுக்கு. ஆமா. கேகேஆருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, கேகேஆருக்கு ஆல்மோஸ்ட் 64 crores, சிஎஸ்கே 43 அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து 25 அண்ட் எல்எஸ்ஜி 22. மீதி டீம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா 16, 15 அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சில பேர்லாம் 2 crore வச்சுட்டு வரானுங்க ஆக்ஷனுக்கு. எதுக்கு வரானுன்னே தெரியல எனக்கு. வீட்லயே விட்டு வந்துடணும். அவங்க ஆல்ரெடி டீம் செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இல்ல அவனுக்கு வீட்லயே விட்டு வந்துடணும்ன்ற இந்த பங்காளிங்கள. அவங்க எதுக்கு ஆக்ஷன் கூப்பிட்டுட்டு சும்மா ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கு? வேணா ட்ரேட் சொல்லலாம். ட்ரேட் விண்டோ ஆக்ஷன் வீக் இருக்கு. ட்ரேட்ல வேணா ஏதாவது எடுத்துக்கிட்டோம். கெயில் ஜேமிசனோ இல்ல வந்து கேட்டா நேத்தன் எலிஸா கூட கேட்பாங்க. கொடுத்துட்டு எடுத்துட்டு போறாங்க நம்ம ஆளுங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்ல. அதான். ஆமா, ரீடைன் பண்ணிட்டனால வாய்ப்பு இல்ல. இதான் 10 டீமையும் பார்த்தாச்சு. இதுல வந்து இந்த பிடிஎஃப் மரண மாசா இருந்தது. பிடிஎஃப் சரி, ஓகே. அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். மறுபடியும் வந்து எப்போ ஆக்ஷன்ல தான் பாப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆக்ஷன்ல பார்க்கலாம். ஆக்ஷன்ல பாப்போம் நம்ம. என்ன சொல்றோம்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், பாய் 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 பை பை. ஸ்டக்